ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு பஞ்சதசி. இந்த பஞ்சதசி நூல்ல கடந்த முறை 58வது ஸ்லோகம் பார்த்தோம். அதுல வித்யாரண்யர் என்ன சொன்னார் அப்படின்னா, பகவத்கீதையை ஒப்பிட்டு அந்த கீதை காட்டுகின்ற வழியை நீ நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்று நமக்கு உபதேசம் கொடுத்தார். அதுக்கு ஒரு தீபத்தை அடையாளப்படுத்தினார். அதாவது தீபம் எப்படி காற்று வீசும்போது அசையுதோ, அது மாதிரி எண்ணங்களினுடைய எழுச்சியினால மனசு அசையும். அப்ப தீபம் அந்த காற்று இல்லாத இடத்துல எப்படி அசையாமல் நிக்குதோ, அது மாதிரி எண்ணங்கள் இல்லாத இடத்துல மனசு அசையாம நிக்கும். அப்ப கூடுமான வரைக்கும் நம்ம எண்ணங்கள எழுச்சி பெறாம பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கடந்த ஸ்லோகத்துல வலியுறுத்தினார். ஆனா அந்த எண்ணங்கள் அந்த சமாதியில ஒடுங்கி இருக்கும் என்று சொன்னார். மனசு சமாதி நிலையில ஒடுக்கம் அடைந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை நமக்கு சுட்டி காட்டினார். இப்ப இன்றைக்கு நம்ம 59வது ஸ்லோகம் பார்க்கலாம். அநாதாவ் இக சம்சாரோ சஞ்சிதாக கர்ம கோடயக அனேன விலயம் யாந்தி சுத்தோ தர்மோ விவர்ததே. இந்த ஸ்லோகம் 59 என்ன சொல்றார் அப்படின்னா, தொடக்கமே இல்லாத இந்த சம்சாரத்திலே சேர்த்து கொண்ட எண்ணற்ற தர்மங்கள் அல்லது நாம் செய்த கர்மங்கள் இந்த சாதனையின் மூலம் கரைந்து அழிகின்றன. அதே சமயம் சுத்தமான தர்மம் மேலும் மேலும் வளர்கிறது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இந்த செயல்ல சொல்றார். அப்ப இங்க என்ன சொல்ல வர்றார் வித்யாரண்யர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப நம்ம எத்தனையோ பிறவிகள் எடுத்து எடுத்து மனித பிறவிக்கு வந்திருக்கோம் இல்லையா? எத்தனையோ பிறவிகள்லயும் நம்ம புல்லா, புழுவா, பறவையா, மிருகமா, பாம்பாலாம் பிறந்திருப்போம். ஆனா நம்ம மனிதனா பிறக்கும்போது மட்டும் தான் நமக்கு கர்மா. மிருகமா இருந்தா நமக்கு கர்மா உருவாகாது. ஆனா நம்ம வாங்கிட்டு வந்த கர்மாவை மட்டும் தான் அனுபவிக்கணும். அதாவது மனித உடல்ல பாவம், புண்ணியம் அப்படிங்கிற 2 விஷயங்களையும் சுக துக்கங்களாக நம்ம அனுபவிக்கணும். அதே சமயம் நம்ம இந்த மனித உடல்ல செய்யக்கூடிய செயல் விளைவுகளுக்கான பாவ, புண்ணிய பலன்களும் நமக்கு சேரும். ஆனா மிருகங்களுக்கு அப்படி சேராது. மிருகங்கள் பிறவி பயனை அனுபவிக்க மட்டும் வந்திருக்கும். அதாவது மிருகம் வரைக்கும் அப்படி புரிஞ்சுக்கணும். மிருகம் வரைக்கும் பிறவி பயனை அனுபவிக்க மட்டும் தான் உடம்பு எடுத்திருக்கு. ஆனா நாமளும் இதுக்கு முன்னாடி சில மனித பிறவிகள் எடுத்திருப்போம். அப்படி எடுத்து நம்ம இந்த அத்தியாத்ம ஞானம்ங்கிறது என்னன்னு தெரியாம வாழ்ந்து வாழ்க்கைய முழுமைப்படுத்தாம உடம்ப விட்டுருப்போம். திருப்பி இப்ப பிறவிக்கு வந்திருக்கிறோம். அப்ப இப்படி நம்ம வாழ்க்கை தொடங்குது இல்லையா? இந்த மாரி பல்வேறு பிறவிகள்ல நம்ம சேர்த்து கொண்ட கர்மங்கள் இருக்கு. நம்ம செஞ்ச செயல் விளைவுகள்னு பேர் அதுக்கு. அப்ப இந்த கர்மங்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி, அது இந்த நிதித்தியாசனம் மற்றும் சமாதி போன்ற உள் சாதனையின் மூலம் அவைகள் அனைத்தும் படிப்படியாக சிதைந்து வலிமையை இழக்கின்றன அப்படின்னு இந்த செயல்ல சொல்றார். இந்த செயல் அதான் புரிய வைக்கிறார். அதாவது புறச்சடங்குகளால் உள் சுத்தியால் உருவாகும் சுத்த தர்மம் சாதகனின் வாழ்வில் இயல்பாகவே வலுப்பெறுகிறது அப்படின்னு இங்க சொல்றார். இந்த 59வது செயல்ல அனேன விலயம் யாந்தி சுத்தோ தர்மோ விவர்த்ததே. அதாவது கரைந்து அழிகின்றன. விலயம் யாந்தி அப்படின்னா கரைந்து போகின்றன. சுத்தமான தர்மம் வளர்ச்சி அடைகிறது. சுத்த தர்மகா விவர்த்ததே. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த செயல்ல அவர் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம நிதித்தியாசனம்ங்கிற நிலையில நாம தான் அந்த பிரம்மம் அப்படிங்கிற அந்த உணர்வு நிலையில நாம நின்னு பழகுனா போதும். அதுவே நம்ம என்ன பண்ணும்? எல்லா வகையிலும் தூய்மைப்படுத்தி நம்முடைய இயல்பாகவே அந்த தர்மம் நடைமுறைக்கு வந்துடும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றார். அப்ப இந்த ஸ்லோகத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா என்ன புரியுது அப்படின்னா, இப்ப நம்ம ஞான பாதையில பயணம் பண்ணும்போது இந்த ஞான சாதனை ஒரு சாதகனுடைய உலக வாழ்க்கை செயல்பட முடியாம தடுத்துடுமா அப்படின்னா அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தை இங்க மறுக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நிறைய பேர் இப்ப என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி ஞான பாதைக்குள்ள வந்துட்டா நம்ம சாமியார் ஆயிடுவோம், அல்லது ஞான பாதைக்குள்ள வந்துட்டா நாம இந்த உலகியல் வாழ்க்கையை வாழ முடியாது, சராசரி வாழ்க்கையை வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு தவறான புரிதல் இருக்காங்க. ஆனா இந்த செயல் என்ன பண்ணுதுன்னா, அத
மறுக்கிறது என்று நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது நிதித்தியாசனம், சமாதி ஆகிய செயல்பாடுகள் என்ன நடக்குதோ அப்படின்னா, நம்முடைய கர்மங்களை ஒன்றின் பின் ஒன்றாக வினைப்பயனை அனுபவித்து தீர்ப்பதற்காக இங்கு செய்யப்படுவது இல்ல. கர்மங்களை பற்றிய அகங்கார அடையாளத்தை கரைத்து விடுகிறது என்று நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஞான பாதையில புரிய வைக்கிறார். அதாவது இப்ப ஞானத்துக்கும் கர்மத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஞானம்ங்கிறது தன்னை தான் உணர்வது. கர்மம் என்றால் ஒன்றை செயல்படுத்துவதற்கான அடைவது. அப்போ நாம புண்ணியம் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? புண்ணிய கர்மாக்களை செய்வோம். இப்போ ஒருத்தர் அன்னதானம் பண்றோம் அப்படின்னா, அந்த அன்னதானத்தின் வழியா நமக்கு புண்ணியம் வரும். நம்ம பாவம் தீரும். அப்படின்னு சொல்லி நம்ம சில கர்மாக்களை செய்றோம் இல்லையா? கர்மான்னா என்ன? செயல்களை செய்றோம். அப்ப இது மாரி நம்ம வெளிய செய்யக்கூடிய செயல் விளைவுகள் நமக்கு பாவம், புண்ணியம் என்ற இருவேறு நிலைகளை கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனா இங்க ஞானம் அப்படி கர்மங்கள அழிப்பதற்காக வருவதில்ல. ஆனா நம்முடைய கர்மங்களை செய்ய வேண்டும்ங்கிற ஒரு அகங்கார அடையாளத்தை கரைத்து விடுகிறது அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம செயல் செய்யும்போது, அதாவது ஞானம் இல்லாம நம்ம செயல் செய்யும்போது, இதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம், மமகாரத்துல அந்த காரியத்த நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். ஏன்னா அப்ப நமக்கு ஞானம் கிடையாது. அப்ப நான் இத செஞ்சா எனக்கு புண்ணியம் வரும், இத செஞ்சா பாவம் வரும். அப்படி இப்படி நம்ம நெறைய கர்ம வினைகளை நம்ம சேர்த்துக்கிட்டோம், செயல்படுத்திக்கிட்டோம். இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா இந்த அத்வைத ஞானத்துக்குள்ள நீங்க இந்த விசாரத்தை மேற்கொள்ளும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க நான் ஒண்ணும் செயல் செய்வதற்கு இல்ல. என்ன வச்சு அது செஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம இழந்து விடுவோம். நம்முடைய தனித்துவ அடையாளத்தையும், அகங்காரத்தையும் நம்ம இழந்து விட்ட பிறகு, நம்முடைய அகங்காரம் கரைந்து விடுகிறது. அப்ப நம்முடைய அடையாளம் காணாமல் போகிறது. நான் செய்கிறேன்ங்கிற பெருமை இல்ல நம்மிடத்துல. இது என்னுடையது, எனதுங்கிற அந்த அகங்காரம், மமகாரம் நம்மை விட்டு நீங்கி விடுகிறது. அப்ப இந்த நிலைக்கு என்ன பேரு? இத பகவத்கீதையே சொல்லுது. இந்த நிலைக்கு பேரு கர்ம யோகம். அப்ப கர்மா, கர்ம யோகம் அப்படிங்கிற 2 நிலையில, நீங்க கர்மா அப்படிங்கிற ஒரு நிலையில நான் செய்கிறேன்னு நெனச்சு செய்றதுக்கு பேரு கர்மா. ஆனா இது என்னை வச்சு அது செய்யுது அப்படின்னு நீங்க செஞ்சா அந்த செயல் விளைவுக்கு என்ன பேரு? கர்ம யோகம். அப்ப நமக்கு இந்த கர்ம யோகம் ஞானத்தினால் தான் கைகூடும். அதுவே நீங்க கர்மத்தினாலேயே கர்ம யோகம் கைகூடுமான்னா எப்படி கூடும்? கூடாது. ஏன்னா கர்ம செய்றதே நமக்கு ஏதோ ஒரு பலாபலனை எதிர்பார்த்து தானே செய்றோம். நம்ம இங்க போய் இந்த காரியத்த செஞ்சோம்னா புண்ணியம் வரும் அப்படின்னு நம்ம போய் அந்த கோயிலுக்கு பண்ணி பார்க்கிறோம். அல்லது அந்த கோயிலுக்கு போயிட்டு வரோம். இப்ப இது மாரி நம்ம ஒரு எதிர்பார்ப்புகள், ஏதேனும் ஒரு எதிர்பார்ப்புகள வச்சுக்கிட்டு நம்ம செய்றதுக்கு பேரு கர்மா. ஆனா இங்க ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ இங்க ஒண்ணும் செய்யல. இந்த உடலும், மனசும் அந்த ஆத்மாவின் கருவிகள். ஆகவே இது ஈஸ்வர நிகழ்வுக்குள்ள உனக்கு கொடுக்கப்பட்ட பணிய இந்த உடலும், மனசும் செஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிற புரிதல குடுக்கும்போது, அங்கு செயல் செய்பவன் இல்ல. அப்ப அகங்காரம் தன்னுடைய அடையாளத்தை கரைத்துக் கொள்கிறது. அப்ப அடையாளம் கரையும் போது, கர்மங்கள் பலன் கொடுக்க வேண்டிய அடிப்படையும் காணாமல் போகிறது. அதத்தான் இங்க சொல்றாரு. அப்ப நமக்கு நான் செய்கிறேன்ங்கிற அகங்காரம் நமக்கு விடுபட்டு விடுகின்ற நிலையில, அதற்கான கர்ம பலன் நமக்கு தேவையில்லை இல்லையா? கர்ம பலன் செயல்படாம போயிடும். ஏன்னா நான் செய்கிறேன்ங்கிற அகங்காரத்துல செய்யும்போது தான் கர்ம பலன் தேவை. இது நான் செய்யல, என்ன வச்சு அது செய்யுது அப்படிங்கும்போது அந்த பலாபலன்கள் நமக்கு வரப்போறது இல்ல. அப்ப இதன் விளைவாக சாதகனின் வாழ்க்கையில் நன்மை செய்யும் தூண்டுதல், அகங்காரம் இல்லாத தர்மம் இயல்பாகவே மலர்கிறது அப்படின்னு இந்த செயல்ல சொல்லிட்டார். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஞானத்தை அடைந்த ஒரு உத்தம சாதகர்கள் அந்த ஞான பாதையில பயணம் பண்ணும்போது அந்த ஞானம் கர்மத்தை அழிப்பதில்லை. கர்மத்தை கட்டுப்படுத்தும் அடையாளத்தை தான் அளிக்கிறது அப்படிங்கிற தெளிவுல தான் அந்த காரியத்தை அவங்க செய்வாங்க. அதை நான் செய்கிறேன் என்ற அகங்காரம் இல்லாமல் அந்த செயலை அவர்கள் செய்வார்கள். அந்த செயல் விளைவுகளுக்கான பலாபலன்களை அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். அதுதான் ஞானத்தினுடைய சிறப்பு. அப்ப இத நம்ம இந்த செயல்ல புரிஞ்சுக்கிறோம். அப்ப நிதித்தியாசன நிலைக்கு வரோம். அப்ப இங்க நிதித்தியாசனத்துல நம்ம என்ன மாரி நினைச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பழைய கர்மங்கள் எனக்கு பயம் இல்ல. அவற்றை தாங்கிய நான் செய்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய அடையாளம் தளரும்போது, அவைகள் தானாகவே வலிமையை இழக்கின்றன. அதே சமயம் எந்த முயற்சியும் இல்லாமல் என் வாழ்க்கையில் சுத்தமான தர்மம் இயல்பாகவே வெளிப்படுகிறது அப்படின்னு நமக்கு புரிய வருது நிதித்தியாசனத்துல.
இப்படித்தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். அப்ப இதுதான் நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா நம்ம இங்க பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து கர்மா செய்கிறேன், செயல்ல வரக்கூடிய பலாபலன்களை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம இன்னும் அந்த ஆத்ம ஞான பாதைய சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதுக்கு அடையாளமா மாறிடும். ஆகவே இங்க ஆத்ம ஞானம்ங்கிறது என்னன்னா, இங்கு நான் ஒன்றும் செய்வதில்ல. செயல் செய்பவன் நான் அல்ல. இந்த உடலும், மனசும் அதை செய்யுது. அது ஆத்மாவின் கருவி. ஆகவே அதுதான் இந்த செயல் விளைவுகளுக்கான பலாபலன்களை அனுபவிக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம செயல் விளைவுகள்ல இருந்து ஒதுங்கி நின்னுட்டோம் அப்படின்னா, அந்த பலாபலன்கள் வந்து அந்த உடலுக்கும், மனசுக்கும் கிடைக்காம போயிடும். அப்ப அது கர்ம பந்தத்துக்குள்ள கட்டுப்படாததா மாறி, அது மீண்டும் மீண்டும் அந்த பிறவி சக்கரத்துல சுற்றுவதிலிருந்து விடுபட்டு விடும். அந்த நிலையில என்ன நடக்கும்னா, நம்முடைய வாழ்க்கையே வந்து ஒரு சுத்தமான வாழ்க்கையா, தர்மம் தாங்கிய வாழ்க்கையா மாறிவிடும் அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்றாரு. அப்புறம் இந்த இடத்துல உபதேசம் குடுக்கிறது எப்படி குடுக்கிறார்ன்னா, கர்மங்கள் செய்வதை பற்றி எண்ணி அஞ்சாதே. அந்த கர்மங்களை வந்து எண்ணிக்கையின் அடிப்படையில் அல்ல, அதனுடைய அடையாளத்தை பிடிப்பது தான் இங்க பந்தம் என்று புரிந்து கொள் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம கர்மம் அப்படின்னா ஒரு செயல் செய்றோம் இல்லையா? அந்த செயல் செய்வதனுடைய அடையாளத்தை பிடித்துக் கொண்டிருந்தா அதுக்கு பேரு பந்தம். ஆனால் நீ வந்து நான் எங்க செயல் செய்றேன், இந்த உடலும் மனசும் அதற்கான கருவின்னு சொல்லி நீ முடிவு பண்ணிட்டீன்னா, அது நீ எத்தன செயல் வேணா செய்யலாம். அது எண்ணிக்கையே இல்ல. ஆனா அந்த செயல் விளைவுகள் உனக்கானது கிடையாது. ஏன்னா நான் செய்கிறேன்ங்கிற அகங்காரம் இல்லாமல் அந்த செயல் நடைபெறுகின்ற பொழுது, அதனுடைய சாதக பாதகங்கள் என்னை பாதிக்காது அப்படின்னு யார் ஒருவன் புரிந்து கொள்கிறானோ, அவன் கர்ம யோகி அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்தது உபதேசம் என்ன சொல்றாருன்னா, நீயா தர்மத்தை செய்ய முயலாதே. தர்மம்னா இந்த இடத்துல என்னன்னா, அறம் அப்படிங்கிற வார்த்தை. அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிற நிலையில, இப்ப நம்ம இத ஞானத்துல நிலை பெற்று விட்டாலே போதும். தர்மம் தானாகவே மலரும் அப்படின்னு இங்க சொல்றாரு. அதாவது அறம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னா, நாம எப்படி இருக்கணும்? சாஸ்திர சிரவணம் பண்ணி, அதனுடைய சந்தேகங்கள தெளிவுபடுத்தி மனனம் செய்து, நான் அந்த தூய அறிவு, ஆத்மா அப்படிங்கிற நிலைப்பாட்டில் நம்ம நின்னாலே போதும். தர்மம் தானாகவே மலரும் அப்படின்ட்டாரு. அப்பதான் உண்மையான அறம் என்னன்னு நமக்கு தெரியும். உண்மையான தர்மம்னா என்னன்னு தெரியும். ஏன்னா புருஷார்த்தம் அப்படின்னா என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு தானே. அப்ப தர்மார்த்த, காம, மோட்சம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு தான் புருஷார்த்தம். அதுல நீங்களா வந்து தர்மத்த நான் இப்படி செய்ய போறேன், அப்படி செய்ய போறேன் அப்படின்னா, என்ன நான் இப்படி வாழப் போறேன், அப்படி வாழப் போறேன்ட்டு உங்களுடைய வாழ்க்கைய நீங்களா நெறிப்படுத்த வேண்டியதில்ல. உங்களுக்கு இந்த ஞானம் வந்து விட்டாலே, உங்களுடைய வாழ்க்கை தானாகவே நெறிப்படும் அப்படிங்கிற தர்மத்தை அவர் இங்க புரிய வைக்கிறாரு. அதுதான் நீயா தர்மத்தை செய்ய முயலாதே அப்படிங்கிறாரு. நம்ம மேலோட்டமா படிச்சோம்னா, நாம என்ன நினைப்போம்? நாம சாதாரண தர்மமா நினைச்சுக்குவோம் இந்த செயல பார்த்துட்டு. ஏன்னா இந்த செயல் அப்படித்தானே சொல்லுது. அதாவது அநாதாவ் இஹ சம்சாரோ சஞ்சிதாக கர்ம கோடயக அனேன விலயம் யாந்தி சுத்தோ தர்ம விவர்த்ததே அப்படின்ட்டாரு. அப்ப சுத்தமான தர்மம் இங்கு வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல இந்த செயல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்புறம் உள் மாற்றமே வந்து உண்மையான மாற்றம் அப்படின்னு அடுத்த பாயிண்ட் சொல்றாரு. இந்த இடத்துல சாதகனுக்கான உபதேச குறிப்பு எப்படின்னா, இப்ப நம்ம வந்து வெளியில நம்முடைய வாழ்வு மாறாமல் கூட இருக்கலாம். ஆனா பந்தம் மாறிவிடும். மனதளவுல நாம இந்த அத்தியாத்ம ஞானத்த உள்வாங்கும்போது, நம்முடைய உள்ளம் வந்து தெளிவாகும். நம்முடைய உள்ளம் வந்து தூய்மையாகும். அந்த நிலையில அந்த உள் மாற்றம் உண்மையான மாற்றத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையும் இங்க சுட்டிக்காட்டுறாரு. அப்ப ஞானமும், தர்மமும் எதிரிகள் அல்ல. ஞானம் வளர வளர தர்மம் சுத்தமாகி தானாக வளர்கிறது அப்படின்ட்டு ஒரு மிக பெரிய விஷயத்தை இந்த செயல்ல நமக்கு புரிய வைக்கிறார். அதுதான் இந்த 59வது ஸ்லோகம். இப்ப அடுத்தது 60. தர்மமேகம் இமம் பிராகுஹோ சமாதிம் யோக வித்தமாக வர்சதி ஏஷ யதோ தர்மாமிருததாராக சகஸ்ரசக. இது ஒரு அருமையான செயல். என்ன சொல்றாருன்னா, இந்த யோகப்படி வாழுகின்ற யோகிகள் இருக்காங்க இல்லையா? யோகத்தில் சிறந்த அறிவு பெற்றவர்கள் இந்த சமாதியை தர்ம மேகம் என்று அழைக்கிறார்கள். ஏனெனில் இதிலிருந்து ஆயிரக்கணக்கான தர்ம அமுதத்தாரைகள் பொழிகின்றன. அதாவது இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம யோகம், யோக சாதனை அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? சிரவண, மனன, நிதித்தியாசனம்.
இது வந்து நம்முடைய வேதாந்த சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய வழிமுறை இருக்கு இல்லையா? வேதாந்த சாஸ்திரம் வந்து சமாதிய வந்து எப்படி பேசும்? நிதித்தியாசனம்னு சொல்லும். அட்டாங்க யோகம் வந்து சமாதிய 8வது நிலையா வச்சிருக்கும். ஏன்னா, சமாதி அப்படிங்கிறது பதஞ்சலி யோக சூத்திரம் வந்து எந்த இடத்துல வச்சிருக்கு? 8வது நிலை. தியானம், அப்புறம் சமாதி. 7 தான் தியானம். அப்ப சமாதிங்கிற 8வது நிலைங்கிறது என்ன? அந்த ஆதியோடு சமமாவது. அந்த இறைவனும் நானும் வேறு வேறு இல்லை என்று இணைந்திருப்பது. அதுதானே யோகம். யோக் என்றால் இணைதல். அப்ப யோகம் என்றால் ஜீவனும், பிரம்மனும் வேறு வேறு இல்லை அப்படின்னு புரிந்து கொண்டு ஒன்றாக இணைவது தான் இங்க ஜீவ பிரம்ம ஐக்கியம். அததான் யோகம் என்று சொல்றோம். அத நீங்க ஜீவன் அப்படிங்கிற மனிதனா பார்த்தாலும் சரி, பிரம்மம் என்று கடவுளா பார்த்தாலும் சரி, அது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அது தெரியாது. ஆனா இங்க ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க மனசு, அறிவு தான் இங்க இணையுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க ஜீவன், பிரம்மம் அப்படிங்கிற விஷயம் வந்து மனசுக்கும், அறிவுக்கும் உண்டான ஒரு இணைப்பு பாலம். அதுதான் யோகம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றார்ன்னா, யோகத்தில் சிறந்த அறிவு பெற்றவர்கள். அப்ப அந்த இணைப்பின் நோக்கம் என்ன என்று புரிந்து கொண்டவர்கள், இந்த சமாதியை, இந்த நிலையிலே தர்மத்தை புரிந்து கொண்டு வாழுகின்ற ஞானிகள், அதை தர்ம மேகம் என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் தர்ம மேகம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா, இப்ப மேகத்தினுடைய இயல்பு என்னங்க? மழை பொழியிறது தானே. நல்ல கருமேகம் ஒன்று கூடுனா, அங்க வந்து மழை பொழியும். அந்த மழையானது பூமிக்கு ஒரு செழிப்பை குடுக்கும். பயிரினங்கள் நன்கு வளரும். அப்ப ஒரு மழை மேகம் சூழ்ந்தா, அந்த பூமி அப்படியே குளிர்ந்து மழை பொழிஞ்சதுனால, பயிர்கள் எல்லாம் பூத்து குலுங்கும். நீர் தேவை இல்லையா? அப்ப இது மாதிரி இந்த தர்ம மேகமே நமக்கு வந்து பொழிய ஆரம்பிச்சுடும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா, ஒரு முறை நீங்க இந்த நிதித்தியாசன நிலையில நீங்க நின்னு பழகிட்டீங்க அப்படின்னா, இந்த சமாதி நிலையில நின்னு பழகிட்டீங்கன்னா, என்ன நடந்துரும்? அந்த நிலை வந்து தர்ம மேகத்தை உண்டு பண்ணும். அதாவது தர்ம மேகம்னா, பல மேகங்கள் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு மழையை பொழியக்கூடிய ஒரு நிலைக்கு உருவாகும். அப்ப இதிலிருந்து ஆயிரக்கணக்கான தர்ம அமுத தாரைகள், தர்மாமிருத தாராகா, சகஸ்ரசகா அப்படின்னு அருமையா சொல்றாரு. சகஸ்ரசகனா ஆயிரக்கணக்கான நீர் தாரைகள். அப்படியே பூமியை நோக்கி எப்படி மழை துளிகளாக விழுகிறதோ, அதுபோல தர்மம் பெருகிக் கொண்டே போகும். தர்மம் பல ஆயிரக்கணக்கான நிலையில விரிந்து கொண்டே போகும். எப்போ? யோகத்தில் சிறந்த அறிவு பெற்ற ஞானிகளுக்கு. நான் வேறு, இறைவன் வேறு என்ற பிரிவினை இல்லாத, இருமைகள் இல்லாத நிலைக்கு உயர்ந்துவிட்ட நிதித்தியாசன நிலையில் இருக்கின்றவர்களுக்கு கைகூடுகின்ற உண்மை சமாதி. அதாவது அங்க சமாதின்னா நானும் இறைவனும் வேறு வேறு இல்லை என்ற ஆதியோடு இரண்டற கலக்கின்ற ஒரே நிலைப்பாடு. அந்த சமாதியில அதை தர்ம மேகம் என்று அழைக்கிறார்கள் என்று இங்க புரிய வைக்கிறார். இந்த செய்யுள்ல, இந்த 60வது ஸ்லோகத்துல. அப்ப நம்ம எப்படி இத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிதித்தியாசனமும் சமாதியும் எப்படி? சமாதி என்பது யோக சூத்திரத்துல வரக்கூடிய வழி. நிதித்தியாசனம் என்பது வேதாந்த சாஸ்திரத்துல வரக்கூடிய வழி. ஆனா 2ம் ஒரே விஷயத்த தான் சொல்லுது. அப்ப இந்த நிலையில, அந்த நிதித்தியாசனமும், சமாதியும் நிலைத்த பழுத்த நிலையிலே ஒரு சாதகன் இருக்கிறான்னு வச்சுக்கங்களேன். அப்படிப்பட்ட சாதகனுக்கு அவன் இருக்கின்ற சமாதி என்பது ஒரு மேகம் போல மாறுகிறது. அப்ப அந்த மேகம் வெளிப்புற முயற்சி ஏதுமின்றி உள் சுத்தியிலிருந்து தர்மம் எனும் அமுதத்தை எங்கும் பொழிகிறது. அதனால் யோகத்தில் ஆழ்ந்தவர்கள் இந்த நிலையை தர்மமேக சமாதி என்று அழைக்கிறார்கள் அப்படின்னா அருமையா புரிய வைக்கிறார். அப்ப யோக வாழ்க்கையில இந்த மாதிரி நிதித்தியாசன நிலையை புரிந்து கொண்ட ஞானிகளும் யோகிகளும் தர்மமேக சமாதியில் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு சாதகனுடைய சாதனையினுடைய முழுமையான பழுத்த நிலையை வர்ணிக்கிறது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அதாவது ஒரு சாதகன் வந்து நல்ல நிதித்தியாசன நிலையை புரிந்து கொண்டு, நான் தான் அந்த தூய அறிவு, ஆத்மா, பிரம்மம் அப்படின்னு அவன் புரிஞ்சு கொண்டான்னா, அந்த நிலையில உண்மையா என்ன நடக்கும்? அவன் நல்லா பக்குவம் அடைஞ்சிட்டான், பழுத்து விட்டான்னு அர்த்தம். அவன் தான் ஞானி. அப்போ அவன் ஞானத்துல பழுத்து விட்டான். அப்படி பழுத்து விட்ட நிலையை வர்ணிக்கிறது இந்த ஸ்லோகம் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப இதே ஸ்லோகம் அப்படியே மகாமிருத்யுஞ்ச மந்திரம். மகாமிருத்யுஞ்சம் என்ன சொல்றது? ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷீய மாமிருதாத் அப்படின்னு அருமையா ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா? இது என்ன சொல்ல வருது? ஒரு வெள்ளரி பழம் எங்கேயோ
மரத்துல தொங்குறது கிடையாது. பூமியில படரக்கூடிய கொடி வகையை சார்ந்தது. ஒரு வெள்ளரி பழம் பூமியில கொடிகள்ல அப்படியே படரும்போது, அந்த மண் பரப்புல, அந்த நிலப்பரப்புல அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கும் அந்த வெள்ளரி பழம். அது அப்படியே பக்குவம் அடைஞ்சு, அந்த காயா இருக்கிற அந்த வெள்ளரி காயானது அப்படியே பக்குவம் அடைஞ்சு வெள்ளரி பழமாகி பழுத்து விட்டா, அந்த வெள்ளரி பழம் புடுங்கிக்கலாம் வேண்டியதில்ல. இப்ப மேல இருக்கிற மரத்துல இருக்கிற ஆப்பிளோ, ஆரஞ்சு பழமோ என்ன ஆகும்? பழுத்துட்டா, அந்த கிளையிலிருந்து புடுங்கிட்டு கீழ விழும். ஆனா இந்த வெள்ளரி பழமும் அப்படி புடுங்கிட்டு விழ முடியாது. ஏன்னா ஏற்கனவே அது பூமியில ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது. அது பாட்டு அது படுத்துக்கிட்டு இருக்கும் பூமியில. ஆனா, அந்த வெள்ளரி பழத்துக்கு இதுவரைக்கும் சத்த கொடுத்துக்கிட்டு இருந்த கொடி என்ன பண்ணும்? அந்த காம்பு தானாவே விடுவிச்சுக்கும். அந்த வெள்ளரி பழத்திலிருந்து அந்த காம்பு என்ன பண்ணும்னா, ஓகே இந்த பழம் பழுத்தாச்சு. இனி இந்த பழத்துக்கு நான் ஒரு சத்தும் குடுக்க வேண்டியதில்ல. அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பு தானாவே விடுவிச்சுக்கும். அப்படி அந்த காம்பு விடுவிச்சுக்கிட்டா, அந்த பழம் வந்து முழுமை அடைந்து விட்டது. இன்னும் அத எடுத்து நம்ம பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த வெள்ளரி பழத்த எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்போ எப்படி அந்த பழம் பழுத்தா தானாவே காம்பு விடுபடுதோ, அதே கான்செப்ட் தான் இங்க சொல்றாரு. இந்த நிதித்தியாசனம் சமாதி நிலையில் பழுத்த விட்ட ஞானிகள், தன்னை முழுமைப்படுத்திக் கொண்ட உத்தமர்கள், அந்த நிலையை அடைந்து விட்டால் போதும். அவர்களிடமிருந்து தேவையில்லாத கர்ம பந்தங்கள் எல்லாம் தளர்கின்றன. அவர்களிடமிருந்து சுத்த தர்மம் வெளிப்படுகிறது. அப்ப இனிமேல் அவர்களுக்கு வெளியிருந்து எதுவும் தேவையில்ல. இவங்க தான் இனிமேல் பலனை கொடுக்க போறாங்க. அப்படிதான் ஞானிகள் வாழ்க்கை. அதாவது இப்போ இந்த வெள்ளரி பழம் எப்படி இதுக்கு முன்னாடி அந்த கொடியின் மூலமா நீர் வாங்கிட்டு இருந்தது, சத்துக்களை பெற்றுக்கொண்டே இருந்தது. அப்ப அந்த சத்துக்களை வாங்கி வாங்கி அந்த வெள்ளரி பழம் நல்லா வளர்ந்து பெருசாகி விட்ட பிறகு, இனி அந்த வெள்ளரி பழத்துக்கு சத்து தேவையில்லை, கொடியினுடைய தொடர்பு தேவையில்லை என்று அது நினைக்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது, கொடியானது தானாகவே விடுபட்டு விடுவது போல, இங்கு பழுத்த ஞானியினுடைய வாழ்க்கையிலே அவனுடைய கர்ம பந்தங்கள் எல்லாம் தானாகவே தளர்ந்து விடுகின்றன. தானாகவே அவனை விட்டு விலகி விடுகின்றன. அப்ப இப்படிதான் அவனை விட்டு எல்லாமே போயிடுங்க. அப்ப ஞானிக்கு வந்து எப்படிங்க அவனுடைய பாவம் எல்லாம் போகுமா? கர்மா எல்லாம் போகுமா? அவன் செஞ்ச அந்த பாவ பலன்கள் எல்லாம் யார் தீர்ப்பா? எப்படி தீர்ப்பா? அப்படின்னா, ஞானம் வந்து விட்டால் போதும். அது அவன் பழுத்ததுக்கான அடையாளம். அப்ப அவன் பழுத்து விட்டான் என்றால், அவனுடைய பாவ கர்மாக்களும், புண்ணிய கர்மாக்களும், அவன் செய்த பந்தங்களும், தொடர்புகளும் எல்லாம் அவனை விட்டு தானாகவே விலகி விடுகிறது. அப்ப இப்படி தானாவே விலகிறது தானே இங்க உண்மையான நிலை. அதுதானே ஞானிகள் அடைய வேண்டிய இலக்கு. அப்ப அப்படி தானாகவே விலகி விட்ட பிறகு, ஞானியின் இடத்துல எந்த பாவ கர்மாவும் கிடையாது. எந்த புண்ணிய கர்மாவும் கிடையாது. அப்ப ஞானியினுடைய நிலை எப்படி இருக்கும்? அவர்கிட்ட பிராரப்தமும் கிடையாது, சஞ்சிதமும் கிடையாது, ஆகாமியமும் கிடையாது. இந்த 3 கர்மாக்களும் அவரை விட்டு விலகி விடுகிறது. அவர்தான் ஞானி. அப்ப அந்த ஞானியினிடத்திலே எந்த கர்ம பந்தங்களும் இல்லை. ஆனால் அவரிடத்திலிருந்து சுத்த தர்மம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப அவரிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற சுத்த தர்மம் தான் அந்த வெள்ளரி பழத்தினுடைய சுவை, அதனுடைய பயன். அந்த பழத்த எடுத்து சாப்பிடுறவன் எப்படி சாப்பிடுவான்? நல்லா ருசியா இருக்கு, பழம் பழுத்து இருக்கு, அருமையான டேஸ்ட், நல்ல இனிப்பு அப்படின்னு அது எல்லாம் பெருமையா அதை பற்றி பேசிக்கிட்டே அந்த பழத்தை அவன் சுவைப்பது போல ஞானியை இந்த சமுதாயம் பயன்படுத்திக்கும். அப்ப ஞானி இப்படித்தான் இந்த உலகத்துக்காக வாழ்கிறார் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். இதான் 60வது ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருளா நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த ஸ்லோகத்துல சாதனையினுடைய முழு பழுத்த நிலையை இந்த ஸ்லோகம் வர்ணிக்கிறது என்று நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த தர்ம மேகம் என்ற உவமை வந்து 2 விஷயங்களை இந்த இடத்துல சுட்டி காட்டுது. தர்ம மேகம் அப்படின்னா மேகம் மழையை வந்து தானாகவே முயன்று பொழிவதில்லை. அந்த மேகம் ஒன்று கூடிவிட்டால் தானாகவே மழை வந்துவிடும். அது மாதிரி இங்கு அந்த பொழிவு எப்படி எல்லோருக்கும் சமமாக பொழிகிறதோ, அப்படி அந்த மலை மேகமானது அப்படி ஒன்று கூடி மழை பொழியும் போது அது அப்படியே மேல இருந்து பார்த்து, இவங்க எல்லாம் நல்லவங்க, இவங்களுக்கு மட்டும் நான் மழை கொடுக்குறேன், இவங்க எல்லாம் கெட்டவங்க, இவங்களுக்கு போற இடத்தெல்லாம் மழையை நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லி மலை மேகம் அப்படி ஒரு முடிவு பண்ணுமா? மலை மேகம் அப்படிலாம் முடிவு பண்ணாது. மலை மேகத்தினுடைய வேலை என்னன்னா, மேகம் ஒன்று கூடி மழையை பொழிய ஆரம்பித்து விட்டால் அந்த மழை பொழிவானது நல்லது கெட்டது என்றெல்லாம் பார்க்காது. அது நல்ல நீர்நிலைகளிலும் பொழியும், சாக்கடை தண்ணியிலையும் பொழியும். அப்ப மழை நீரானது பூமியை நோக்கி வரும்போது, அடடா இந்த சாக்கடை தண்ணியில போய் நம்ம விழுவுறதா, நான் எவ்வளவு புனிதமா மேல இருந்து ஆகாயத்துல இருந்து அவ்வளவு பர்ஃபெக்டா வரேன், அப்ப என்னுடைய நீர் அப்படியே கையில பிடிச்சு குடிக்கலாமே, அப்படி புனிதமான நான் போய் சாக்கடை தண்ணியில விழுவுறதா, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மழை அந்த சாக்கடை தண்ணி ஓடுற இடத்துல, கூவம் நதி ஓடுற இடத்துல மட்டும் நின்னுடுமா? கூவம் நதியில விழுந்தா வீணா போயிடுவேன், அதுக்கு பதிலா நான் மற்ற இடத்துல விழுந்தா மற்றவருக்கு பயன்படுவேன் அப்படின்னு அந்த மலை மேகம்
கருதுமானால் நிச்சயமா அது நடக்காது. அப்ப மழை மேகத்தினுடைய தன்மை என்ன? எல்லோருக்கும் பொதுவாகவே பெய்யும். அதாவது நல்லது, கெட்டதுன்னுலாம் அது பார்க்காது. ஏன்னா, அந்த இடத்துல இருமைகள் கிடையாது. அது மாரி ஞானிகளும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த செய்தியிலேயே அதையும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இங்க இருமைகள்ல சிக்க மாட்டாங்க. யாருக்கு தன்னுடைய விஷயத்தை குடுக்கணுமோ, அத பார்த்து பார்த்தெல்லாம் குடுக்கணுங்கிறது ஞானிகளுடைய போக்கு கிடையாது. அவர்கள் எல்லோருக்கும் பொதுவாகத்தான் கொடுப்பார்கள். பயன்படுத்திக் கொள்பவர்கள் தான் அத பார்த்து பார்த்து பயன்படுத்திக்குவாங்க. ஞானிகள் இடத்துல அந்த பேதமை கிடையாது. அப்ப அதுபோல சமாதியில் நிலைத்த சாதகன் தர்மத்தை அவனாக செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் இருப்பிலிருந்து தர்மம் பொழிகிறது. அவன் பார்த்து பார்த்து நான் இதை செய்கிறேன், இதை செய்ய மாட்டேன் என்று என்றும் ஞானி தீர்மானிக்க மாட்டான். அப்போ அந்த ஞானியின் இடத்திலே இருமைகள் கிடையாது. நான் இத உயர்ந்த விஷயத்தை இவருக்கு மட்டும் தான் குடுப்பேன், இவருக்கு குடுக்க மாட்டேன். இது நல்லது, இது கெட்டது, இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது அப்படிங்கிற எந்த வேறுபாடுகளும் இல்லாத நிலையில இருக்கின்ற அந்த ஞானியினுடைய வாழ்க்கையில, அவன் வெளிப்படுத்துகின்ற தர்மம் இருக்கிறது இல்லையா? அறம் என்று அர்த்தம். தர்மம்னா, நம்ம ஏதோ அன்னதானம் பண்ற தர்மம் அல்லது காசு குடுக்குற தர்மம் அப்படி நினைச்சுக்க கூடாது. அந்த ஞானியினுடைய வைபவம். அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ, அதை இந்த உலகத்துக்கு குடுக்கிறார். அப்ப அந்த வைபவத்துல ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, இருமைகள் கிடையாது. அவரிடத்திலே அந்த பேதமை கிடையாது. ஆக தானாகவே அவரிடத்திலிருந்து, அவருடைய இருப்பிலிருந்து அந்த தர்மம் மழை போல பொழிகிறது. வேறுபாடுகள் இல்லாத மழை போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாக்கடை தண்ணியா இருந்தாலும் மழை பொழியும். கங்கை நதியா இருந்தாலும் மழை பொழியும். அப்ப கங்கை புண்ணிய நதியில நான் விழுந்து புண்ணியமாகிறேன், சாக்கடையில விழுந்து நான் அழுக்காகிறேங்கிற பேதமை மலை மேகத்தினிடத்திலே இல்லாதது போல ஞானிகளிடத்திலும் இல்லை. ஆகவே இதற்கு பெயர் தர்ம மேகம் அப்படின்னு ஒரு அருமையான பெயரை இங்க சூட்டுறார் வித்யாரண்யர். அதுதான் இங்க இந்த செயலுடைய சாராம்சம். வர்சதி ஏஷ யதோ தர்மாம் ருததாராக சகஸ்ரசகா. அப்ப இந்த இடத்துல அதை புரிய வச்சு, அந்த தர்மாமிருதம் தாரனா நீர்த்துளி, அந்த மலை மேகத்திலிருந்து நீர்த்துளிகள் அப்படி பொழிகின்றன அப்படிங்கிற ஒரு அருமையான ஓமானத்தை இந்த இடத்துல சுட்டி காட்டுவதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ நாம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் நிதித்தியாசனம் அப்படின்னா, ஞானம் உச்சம் அடைந்து விட்ட பிறகு நாம் செய்கின்ற தர்மம் செயல் அல்ல, அது நம்முடைய இயல்பு என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு? ஞானிக்கு. அதாவது ஞானி தன் உயர் பரிமாண நிலைக்கு வந்து விட்ட பிறகு, அவன் ஏதோ தான் உலகத்துக்காக ஏதோ தர்ம காரியங்களை செய்கிறேன் அப்படிங்கிறனால அவன் செய்ய மாட்டான். அவன் இயல்பா தர்ம மேகம் மாதிரி மழையை பொழிவான். அதாவது அவனிடத்துல இருந்து உண்மையா இந்த உலகத்துக்கு எது கொடுக்கப்பட வேண்டுமோ அது கொடுக்கப்படும். அது இது நல்லது, இது கெட்டது, இது உயர்ந்தது, தாழ்ந்தது என்று அவன் பார்க்க மாட்டான். ஏனென்றால் அவனிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற தர்மமானது செயல் அல்ல, அது அவனுடைய இயல்பு என்பதாக இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்ப நாம இந்த இடத்துல நிதித்தியாசனத்துல என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நான் நல்லதை செய்ய தனித்துவமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்ல, முயற்சி செய்ய வேண்டியது இல்ல. என்னுடைய நானுங்கிற அகங்காரம் தளரும் போது, இப்ப நான் தான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற அகங்காரம் இல்லாம செய்தால் தர்மம் தானாக பொழிகிறது அப்படின்னு புரிய வச்சுட்டாரு. இங்க பாயிண்ட் அதுதான். இப்ப நம்ம ஏதோ ஒண்ணு செய்ய போய் இதை நான் தான் செய்யறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா, அதுக்கு என்ன ஆகும்? பலாபலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது புண்ணியமாகவும் மாறலாம், பாவமாகவும் மாறலாம் இல்லையா? அப்ப அது நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஈகோனால வரக்கூடிய செயல் விளைவுகள். ஆனா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு, இப்ப இந்த பாடத்தை படிச்சதுனால, இந்த அத்தியாத்ம ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, இங்க நான் ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல. இந்த உடலும் மனதும் அந்த ஆத்மாவின் கருவி. ஆகவே இதன் மூலமாக ஏதோ இந்த உலகத்துக்கு உபகாரமா பயன்படுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கும் போல் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு, நாம எந்த ஒரு நிலையும் இல்லாம நம்முடைய நிதித்தியாசன நிலையில நின்று கொண்டு நம்ம காரியமாற்றினால், அந்த காரியத்துக்கு பலாபலன்கள் இல்ல. ஏன்னா அது பாவம், புண்ணியம்ங்கிற நிலை இல்ல. அந்த நிலையில நம்ம இடத்துல இருந்து தர்மம் தானாக வெளிப்படும். அப்ப மேகம் மழையை பொழிவது போல ஞானியினுடைய இருப்பிலிருந்தே அது இயல்பாக வெளிப்படுகிறது என்று நாம் இங்க நிதித்தியாசன நிலையை நடைமுறைப்படுத்திக்கணும். அப்ப நீங்கெல்லாம் இப்ப ஞானிகள் அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்துறது எப்படி? நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஈகோ இருக்கக்கூடாது. எதை வேணா செய்யுங்க. ஆனா அது இயற்கையினுடைய தர்மம். உங்கள வச்சு அது செய்யுது. அப்ப அது தானாகவே உங்க மூலமா வெளிப்படும். அது எதற்காக வெளிப்படுது? ஏன் வெளிப்படுகிறது? அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது நல்லதுக்காக வெளிப்படுதா? கெட்டதுக்காக வெளிப்படுதா? அல்லது நல்லவர்களுக்காக வெளிப்படுதா? கெட்டவர்களுக்காக வெளிப்படுதா? அதுவும் நமக்கு தெரியாது.
ஞானியிடமிருந்து தர்மம் வெளிப்படுகிறது அவ்வளவுதான். மேகக்கூட்டத்திலிருந்து மழை வெளிப்படுகிறது அவ்வளவுதான். அந்த மழை வந்து நல்ல மழை, கெட்ட மழை. அதுல வந்து இந்த நல்ல இடத்துல பெய்வது நல்ல நீர், கெட்ட இடத்துல பெய்வது கெட்ட நீர் அப்படிங்கிறதெல்லாம் நாம தான் பிரிச்சு பார்க்கிறோம். ஆனா மழை மேகத்தினிடத்திலோ, மழை நீரினிடத்திலோ அந்த பேதமை இல்லை. அதுபோல ஞானியினிடத்திலே இது உயர்ந்தது, தாழ்ந்தது, இவர்கள் உயர்ந்தவர்கள், இவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற பேதமை இல்லை. அவர்கள் இயல்பாக தன்னுடைய தர்மத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்ட்டு இந்த திசையில நம்ம பார்க்கிறோம். இதுதான் நாமளும் நடைமுறைக்கு கொண்டு வந்துடணும். அப்போ நம்மை போன்ற சாதகர்களுக்கான உபதேச குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்மத்தை சாதனைக்கான கருவியாக மாற்றக்கூடாது. ஏன்னா அது பலன் நோக்கியதாக மாறிவிடும். அப்ப நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்யும்போது, இதை செய்தால் எனக்கு நன்மை வரும், புண்ணியம் வரும் அப்படின்னு நினைச்சு செஞ்சீங்கன்னா, அது பலன் எதிர்பார்த்து செய்யறதா மாறிடும். அப்ப இந்த நிலையில நாம வந்து எப்படி ஞானம் அடைய முடியும்? அதன் சாத்தியம் இல்லை என்று சொல்றார். அப்ப நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். பலாபலன் எதிர்பார்க்காம நம்ம கடமையை செய்யணும். பலன் தானாகவே வரும். அதுக்கு தான் பகவத்கீதை சொல்றது என்ன? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுதா? அது மாதிரி நாமளும் நமக்கு கொடுக்கப்பட்ட தர்மப்படி நம்ம வாழ்க்கையை வாழணும். ஆனா பலன் தானாகவே வரும். ஆனா பலனை நீங்க நோக்கி செய்யக்கூடாது. அதாவது இதை செஞ்சா எனக்கு புண்ணியம் வரும், இதை செஞ்சா எனக்கு பாவம் வரும் அப்படிங்கிற கருத்து வேறுபாடுகள் மனசுக்குள்ள விதைக்க கூடாது. விதைச்சிட்டா நீங்க அஞ்ஞானி. விதைக்காம செஞ்சீங்கன்னா ஞானி. இப்படி புரிஞ்சுக்குங்கன்னு சொல்றாரு. அந்த இடத்துல ஞானத்தின் கனிகை அவசரப்படுத்தாமல் அது பழுத்த பின்புதான் தர்ம மேகம் உருவாகும் அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க வந்து இப்ப ஞான பாதையில பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்க முழுமையா பழுத்துட்டீங்களான்னு உங்களுக்கே தெரியும். அப்ப நீங்க முழுமையாக பழுத்து விட்ட பிறகு உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அந்த வெள்ளரி பழத்திலிருந்து காம்பு தானாகவே விடுபட்டது போல உங்களிடத்துல இருந்து கர்ம பந்தங்கள் எல்லாம் விடுபட்டு விடும். அப்பதான் உண்மையா உங்களுடைய நிலைப்பாடு பழுத்து விட்டது என்பதற்கு அடையாளம். அப்போ ஒரு கனி பழுத்து விட்டால் தான் நமக்கு பலன் கொடுக்கும். அப்பதான் அது சாப்பிடுவதற்கு சுவையாக இருக்கும். ஆனா அந்த கனி பழுப்பதற்கு முன்னாடி அதை நம்ம பறித்து விட்டா அது காயாக இருக்கும். ஆனா அந்த காயானது பழுக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அது வெம்பி கூட போலாம். ஏன்னா நாமளே பார்க்கிறோம்ல, அவசரப்பட்டு ஒரு காயை பிச்சு வச்சிருப்போம். ஆனா அந்த காய் பழுக்கும்னு பார்த்தா கடைசியில அப்படியே வெம்பி போயிடும். ஏன் வெம்பி போச்சு? அது இன்னும் சரியா ஊறல. பழுக்கிறதுக்கான பக்குவம் வரதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு பறிச்சிட்டோம். அப்ப அதனால அந்த காய் வந்து நமக்கு பலன் கொடுக்காம, பழமா மாறி பலன் கொடுக்காம, வீணா வெம்பி போற மாரி கூட நடந்துரும். அதனால நம்ம எப்பயுமே தர்மப்படி வாழணும் அப்படின்னா, அந்த ஞான பாதைய முழுமையாக்குற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அவசரப்படக்கூடாது. ஞானத்தை முழுமையா நம்ம நிதித்தியாசன நிலையில நிலை பெற்றுக் கொண்ட பிறகுதான், இந்த உலகத்துக்கான உபதேசத்தையும் தொடங்கணும். நம்ம மூலமா தர்மமும் வெளிப்படும் என்று இங்க புரிய வைக்கிறார். அப்ப இங்க பெருமை வராமல் கவனி அப்படிங்கிறாரு. நான் நல்லவன் என்ற எண்ணமே நாம் செய்ய வேண்டிய தர்மத்தை மாசுபடுத்தும் என்று சொல்றார். அதாவது இது சாதகனுக்கான உபதேச குறிப்புல நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்மளையே நாம வந்து மனித அறிவுக்குள்ள இருந்து பெருமைப்படுத்திக்க கூடாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, நான் வந்து இந்த ஆன்மீக பாதையில வரேன், நான் ரொம்ப நல்லவன், நான் நல்ல காரியங்கள் மட்டும் தான் செய்வேன், நான் செய்வதெல்லாம் புண்ணியம், அப்படி இப்படின்னு இவங்களுக்குள்ளேயே மைண்ட்ல ஒரு தாட்டை வந்து இவங்க உருவாக்குவாங்க. இந்த மாதிரி சிந்தனைகளை வளர்த்துக்குவாங்க. அப்ப நான் நல்லவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவர்கள்கிட்ட உருவானா கூட, அது இவர்களுடைய தர்மத்தை கெடுத்து விடும் என்று சொல்றாரு. ஏன்னா, நல்லவன் என்று சொல்கின்ற நீ வந்து நான் செய்கிறேன் என்கிற அகங்காரத்துக்கு உட்படுகிறாயப்பா. நீ நல்லவனா கெட்டவனாங்கிறத சமுதாயம் தான் சொல்லணும். நீ வந்து நான் நல்லவன்னு உன்னையே நீ பெருமைப்படுத்திக்கிட்டோ, அல்ல உன்னுடைய மனதளவிலேயே நீ உன்னை புகழ்ந்துகிட்டோ செய்யக்கூடாது. அது உன்னுடைய பெருமையை வராம நீ கவனிச்சுக்கோ. அது தர்மத்தை மாசுபடுத்தி விடும் அப்படின்னு இங்க உபதேச குறிப்புல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆகவே நம்ம வந்து இந்த பாதையில இந்த அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள பயணம் பண்ணும்போது இதை கண்டிப்பா நம்ம நடைமுறைப்படுத்தணும். இதை நான் செய்கிறேன்ங்கிற அகங்காரம் வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது, நான் நல்லவன் அப்படிங்கிற மமதை வரக்கூடாது. ஏன்னா எல்லாமே மைண்டினுடைய பிளே. இங்க எல்லாமே நம்மள வச்சு அது செய்யுது அவ்வளவுதான். இங்க நான் ஒண்ணும் செய்யல அப்படிங்கிற அந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மையோட நாம இந்த உலகத்துக்கு உபகாரமா வாழ்ந்தோம் அப்படின்னாலே போதும். நமக்கு வேணுங்கிறத அது கொடுத்துடும். அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயத்தை இங்க புரிஞ்சுக்குங்க. எப்படி அந்த தர்ம மேகம் இருக்கு இல்லையா? அது அமைதியை பொழியும், சத்தமில்லாமல், விளம்பரம் இல்லாமல், ஆனால் எல்லோரையும் நனையச் செய்யும். அப்ப நாம இந்த மலை மேகமானது அப்படியே மேல இருந்து எல்லா இடத்துலயும் நனையச் செய்யுமோ, நீரால் எல்லா இடத்துலயும் நனைக்குமோ, அதுபோல ஞானிகளிடத்திலே அந்த அகந்தை இல்லாத அந்த வெளிப்பாடு, அந்த தர்மமானது எல்லோரையும் நனையச் செய்யும். அப்படிங்கிற மாரி இந்த இடத்துல முடிக்கிறார். இதுதான் 60வது ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருளா பார்க்கிறோம். அடுத்தது 61.
அமுனா வாச நாஜாலே நிகி சேஷம் பிரவிலாபித்தே சமுலோன் மூலிதே புண்ணிய பாபாக்கிய கர்ம சஞ்சயே. இது ஒரு அருமையான ஸ்லோகம். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த தர்ம மேக சமாதி இருக்கு இல்லையா, அதன் மூலமா என்ன நடக்கும்னா, நம்முடைய வாசனைகள் எனும் வலை இருக்கு இல்லையா, நம்மை சார்ந்திருக்கின்ற பூர்வ சம்ஸ்காரம் வாசனைகள் என்ன பண்ணும்னா, ஒரு சுவடும் இல்லாமல் முழுமையாக கரைக்கப்பட்டு விடும். ஞான நிஷ்டனா மாறி, ஞான நிஷ்டனா நீங்க மாறிட்டீங்க அப்படின்னா, உங்க மூலமா செயல்கள் நடக்கும். ஆனா அந்த செயல்கள் பூரா உங்களுடைய கர்ம வாசனைகளாக இருக்காது. அது ஞானத்தின் வாசலாக வெளிப்படும். இந்த உலகத்துக்கு உபகாரமா அது நடைமுறைக்கு வந்துடும். அப்படி வந்து நீங்க விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய வாசனை சுவடுகள் எல்லாம் முழுமையாக கரைந்து போகும். அப்ப என்ன ஆகும்? பாவம், புண்ணியம் என்று அழைக்கப்படுகின்ற உங்களுடைய சம்ஸ்கார பதிவுகள் எல்லாம் தானாகவே அந்த வேர் அழிக்கப்பட்ட மரம் போல பட்டுவிடும் அப்படிங்கிறாங்க. அருமையா இந்த இடத்துல புரிய வைக்கிறாரு. எப்படின்னா, இப்போ ஒரு மரத்தினுடைய ஆணி வேரை நீங்க வெட்டிட்டீங்க அப்படின்ட்டா, அந்த மரமானது என்ன பண்ணும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாடி பட்டு போயிடும். அதனுடைய மூலத்தையும் நீங்க கை வச்சு அத அழிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த மரம் அதுக்கு மேல வளராம என்ன ஆயிடும்? இருந்த இடம் தெரியாம அப்படியே பட்டு கீழ விழுந்துரும். அப்ப அது மாதிரி இங்க நீங்க வந்து இந்த அத்தியாத்ம ஞான பாதைக்குள்ள பயணம் பண்ணி, நீங்க ஒரு ஞானியா பிரகாசிக்க ஆரம்பிச்ச மறு வினாடி, உங்க மூலமா இந்த உலகத்துக்கு உபகாரமான செயல் விளைவுகள் நடக்கும். அதுக்கு தான் தர்ம மேகம் சமாதி என்று பெயர். அந்த நிலையில நீங்க இந்த உலகத்துக்கு நெறைய தர்மங்கள குடுப்பீங்க. அந்த தர்மம் எப்படி நான் தருகிறேன் அப்படிங்கிற அகங்காரம் இல்லாம, உங்க மூலமா அது வெளிப்படும். ஆனா அது பொதுவானதாக இருக்கும். அது இவங்களுக்கு தான் குடுக்கணும், இவங்களுக்கு தான் குடுக்கக் கூடாதுங்கிற அந்த பேதமை இருக்காது. இருமைகள் இருக்காது. அது ரியலா இருக்கும் இல்லையா? அவன் தானே உண்மை ஞானி. அதாவது உண்மை ஞானி இடத்துல உபகாரம் மட்டும் தான் இருக்கும். அவன் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்க மாட்டான். ஆனா போலி ஞானிகள் என்ன பண்ணுவான்? கமர்ஷியல் ஆக்கிட்டு காசு பண்ணுவான். அவன் ஞானின்னு சொல்லிக்குவான். அவன் ஞானி கிடையாது. அவன் நான் இந்த உலகத்துக்கு ஏதோ உபதேசம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி, இதுக்கு இவ்வளவு கட்டணம் குடுங்க. பாருங்க இப்படி ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். இந்த கிளாஸ்க்கு ரூ. 5000 ஃபீஸ் ஒவ்வொருத்தருக்கும். யாரெல்லாம் வந்து கலந்துக்கிறீங்க வாங்க அப்படின்னு ஒரு அமௌண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து அவன் ஒரு உபதேசத்த குடுக்குறான் அப்படின்னா, அவன் வந்து கமர்ஷியல் சாமியார். அவன் உண்மையான ஞானத்தை அடைந்தவன் கிடையாது. ஏன்னா, ஞானிகளுக்கு வந்து என்ன தேவை? அவங்க கிட்ட இருந்து வைபவம் வெளிப்படுமே தவிர, இன்னொருத்தர்கிட்ட பணம் வாங்கி தான் அவங்க ஞானத்த குடுக்கணுமா என்ன? வேதம் வந்து ரொம்ப தெளிவா நம்ம ஞானிகளுடைய நிலைப்பாட விளக்கும். ஞானிகள பொறுத்தவரைக்கும், எந்த ஒரு பிரதிபலனும் அவர்கள் எதிர்பார்ப்பதில்ல. ஏன்னா, அவர்களிடத்துல இருந்து தான் எல்லாம் வெளிப்படும். இன்னொருத்தரிடம் இருந்து எனக்கு இது வேணும், அது வேணும்னு அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் தானாவே வரும். அதுதான் அவங்களுடைய வைபவம். அப்ப அப்படிப்பட்ட நிலையில ஞானிகளுடைய வாழ்க்கையில அவர்களுடைய கர்மங்கள் எல்லாம் கரைந்து விடும். என்னென்ன கர்மம்? ஆகாமியம், பிராரப்தம், சஞ்சிதம். 3 கர்மங்களும் கரைந்து காணாமல் போகும். ஆனா அவர்களும் இந்த உலகத்துக்கே மழை பொழிகின்ற மேகம் போல மாறி, தர்ம மேகத்தின் மூலமாக தர்மத்தை கொடுப்பார்கள். அறத்துடன் வாழுகின்ற வாழ்க்கை முறையை காட்டிக் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஞானிகளுடைய வாழ்க்கையில பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. எல்லாம் கரைந்து காணாமல் போகும். அப்ப அப்படிப்பட்ட பாவ புண்ணியங்கள் எல்லாம் கரைந்து போன நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு மரத்தினுடைய வேர் அடிபட்டு விட்டால் எப்படி அந்த மரம் வாடி இருந்த இடம் தெரியாமல் பட்டு போகுமோ, அதுபோல ஞானிகளிடத்திலே இருக்கின்ற பாவமும், புண்ணியமும் இருந்த இடம் தெரியாமல் பட்டு போகும். அவர்களுக்கு எந்த பாவ கர்மாவும் இருக்காது. எந்த புண்ணிய கர்மாவும் இருக்காது. அவர்களுக்கு சஞ்சித கர்மாவும் கிடையாது. அந்த சஞ்சித கர்மா இருந்தா தானே அவங்க மறுபிறவிக்கு வருவாங்க. இப்ப நம்மல்லாம் வந்து ஏன் மறுபிறவிக்கு வரோம்? இந்த பிறவியில நாம ஏதோ பிராரப்த கர்மாவ முடிச்சுக்கிட்டு, இல்லைங்க நான் நல்லா ஒழுக்கமா தான் வாழ்ந்தேங்க. ஆகாமிய கர்மா கூட நான் சேர்த்துக்கலீங்க அப்படின்னு சொன்னாலுமே, ஏற்கனவே செய்த பாவ புண்ணிய மூட்டையில சஞ்சித கர்மா பேலன்ஸ் இருக்குல்ல. அப்ப அத அனுபவிக்கிறதுக்கு நம்ம மீண்டும் ஒரு பிறவி எடுத்துருவோம். அப்ப நம்ம இங்கிருந்தே சஞ்சித கர்மாவ அழிக்க முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். அதுக்கு நீங்க என்னவாகணும்? ஞானி ஆகணும். இத தவிர வேற வழியே கிடையாதுங்கிறத இங்க திடமா புரிய வைக்கிறாரு இங்க வித்யாரண்யர். அதுதான் தத்துவ விவேகம்னு பேரு. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தத்துவ விவேகம். அப்ப நம்ம இந்த இடத்துல இத நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து உங்களுடைய கர்ம பலன்கள எரிக்கணும்னா ஞானத்தால தான் எரிக்க முடியும். கர்மத்தினால எரிக்க முடியாது. நீங்க அத விட்டுட்டு நான் தலைகீழா நின்னா என் பாவம் போயிடுமா? நான் இங்கிருந்து இமயமலைக்கு போயிட்டு வந்தா எனக்கு புண்ணியம் வந்துருமா? அல்லது இந்த கோயிலுக்கு போனா எனக்கு பாவம் கழிஞ்சிருமான்னா, அதெல்லாம் கழியாது. அது ஜோசியர்கள் சொல்றதுனால வேணா நீங்க போயிட்டு வரலாம். ஆனா அதுக்கெல்லாம் உத்தரவாதம் கிடையாது.
அது ஜோதிடர்களுக்கே தெரியாது. ஏன்னா ஜோதிடர்கள் வந்து ஜோதிட சாஸ்திரத்தின்படி தான் அவங்க ஜோதிடம் சொல்லுவாங்க. இங்க வேத சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீயே அது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய உண்மை நிலையை நமக்கு காட்டிக் கொடுக்குதுல்ல. அதுதானே நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. எதை தேடுகின்றாயோ அந்த தேடும் பொருள் நீ. அப்போ என்கிட்டயே எல்லாமே இருக்கிற ஒரு வைபவத்துக்கு போகாம, நான் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து போவது ஒரு அஞ்ஞானம், அறியாமை அப்படிங்கிறத இந்த அத்தியாத்ம ஞானம் நமக்கு புரிய வைக்குது. அப்ப அங்க தான் நம்ம மாறிக்கணும். அத எப்படி நம்ம நடைமுறையில புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப நீங்க எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற்ற ஒரு மிகப்பெரிய ராஜான்னு வச்சுக்கங்களேன். ஒரு பெரிய ராஜா, ராஜ்யத்தையே ஆளுகின்ற ஒரு எம்பரரா நீங்க இருக்கிறீங்க. அப்ப எம்பரர்னா உங்ககிட்ட என்ன பவர் இருக்கும்? இந்த ராஜ்யமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். அதனுடைய கஜானாவே உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். மக்கள் எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருப்பாங்க. அப்ப இவ்வளவு ஒரு வைபவத்தோட இருக்கிற நீங்க வந்து, தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்காம, ஒரு சராசரி மனிதனா மாறி, வெளிய போய் ஏதோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரனா, ஒரு பணக்காரன் கிட்ட பார்த்து, "எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார். ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கேன்." அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எவ்வளவு ஒரு கேவலமா இருக்கும். அது மாரி இங்க வந்து சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா, "நீ எல்லா வைபவம் பொருந்திய அந்த பிரம்மம். நீ அந்த ஆத்மா. ஆனா நீ என்ன நினைச்சுக்கிட்ட? தன்னை ஆத்மான்னு நினைக்காம, தன்னை இந்த உடலா பாவிச்சுக்கிட்டு, தன்னை மனிதனா பாவிச்சுக்கிட்டு, நான் ஒரு அல்பன் நினைச்சுக்கிட்டு, வாழ்க்கையில நீ கீழ்நிலை பிறவிக்கு வித்திடுவதற்கான வழிய வகுத்துக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அப்ப உன்னுடைய திறமை உனக்கு தெரியல. உன்னுடைய சக்தி உனக்கு தெரியல. உன்னுடைய பவர் உனக்கு தெரியல. அப்ப நீ சராசரி மனிதனா வாழ்ந்துகிட்டு ஏதாவது வழி சொல்லுங்கன்ட்டு யாரையோ போய் கேட்டுக்கிட்டு, எனக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. என் வாழ்க்கையில கஷ்டம் நீங்கிறதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப, அப்படி நீ கேட்டு போனா, அவங்களுக்கு தெரிஞ்சது தானே அவங்க சொல்ல முடியும். அப்ப ஒரு ஜோதிடர் கிட்ட போனா அவர் என்ன சொல்லுவாரு? "இப்ப உனக்கு சனி தசை நடக்குது. நீ சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாம்பாரு." ஒருத்தர் கேது தசை நடக்குது. நீ அங்க போயிட்டு வாம்பாரு. இப்படியே ஒரு கோயில் கோயிலா சுத்துறதுனால நமக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால புண்ணியம் வந்துருமா? நம்முடைய பாவம் தீந்துருமான்னா, அது ஜோதிட சாஸ்திரத்தின்படி வேணா அப்படி இருக்கலாம். ஆனா ஆத்ம ஞானத்தின்படி, இங்க நீங்களே எல்லா சக்தியும் பொருந்தியவனா இருக்கிறதுனால, அந்த அத்தனை கோள்களும் உங்களுக்குள்ள இருக்குல்ல. அத்தனை கோள்களும் உங்களுக்குள்ள இருக்கு. அதை ஆட்டி படைக்கின்ற, ஆதிக்கம் செலுத்துகின்ற ராஜாவே நீங்க தானே. ஆனா நீங்க அத தெரியாம, அவங்களுக்கு கீழ நீங்க அடிமையா வாழ ஆசைப்பட்டா, அது யாரு பொறுப்பு? நாம தான் பொறுப்பு. அததான் இங்க புரிஞ்சுக்க சொல்றாரு. இந்த இடத்துல வந்து ஞானிகளுக்கு மிகப்பெரிய உபதேசமே என்னன்னா, ஞானியினுடைய வைபத்துல இந்த உலகம் தர்மத்த சந்திக்கும். ஆனா அஞ்ஞானிகள் வந்து இந்த மாரி வாழ்க்கைய வீணாக்கிக் கொண்டு, விவரம் தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த கர்ம பந்தம் அழியாது. அவர்கள் மீண்டும் மீண்டும் பிறவிச் சக்கரத்துல சுத்துவார்கள். அவர்களுக்கு பிறவி உண்டு. ஏன்னா அவங்க சஞ்சித கர்மாவ அழிக்கலையல்ல. சஞ்சித கர்மாவ அழிக்கலன்னா, உங்களுக்கு அடுத்த பிறவிக்கு உண்டான பலாபலன்கள் அதுல இருக்கும். அப்ப அத தூக்கிட்டு மீண்டும் ஒரு பிறவிக்கு நீங்க வந்து, அதனுடைய பாவ புண்ணியங்களை நீங்க வாழ்ந்து தான் ஆகணும். அப்ப உங்களுக்கு பாவம், புண்ணியம் என்பது முழுவதுமாக எரிக்கப்பட வேண்டும். முழுவதுமாக கரைக்கப்பட வேண்டும். அப்படின்னா, ஞானி ஆவத தவிர வேற வழியே கிடையாதுங்கிறத இந்த செயல்ல புரிஞ்சுக்கணுங்க. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? தர்மமேக சமாதியில் நிலைத்த சாதகனுக்குள்ள, இதுவரை செயல்களுக்கு உண்டான தூண்டுகோலாக இருந்த வாசனைகள் என்கின்ற மறைமுகமான வலை முழுமையாக கரைந்து விடுகிறது. அதனால் புண்ணியம், பாவம் என்று பிரித்து எண்ணப்படுகின்ற கர்ம குவியல்களும் மேல்மட்டத்தில் அல்ல, அதன் அடிப்படை வேர் உட்பட முழுமையாக அகற்றப்படுகிறது. அப்படிங்கிற ஒரு ஆழமான விளக்கம் தாங்க இந்த செயல். இந்த செயலினுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, தர்மமேக சமாதி அப்படின்ட்டாரு. அப்ப நீங்க எந்த இடத்துக்கு வரணும்? அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற நிதித்தியாசனத்துக்கு வரணும். யோக வாழ்க்கையில அதுக்கு வந்து தர்மமேக சமாதின்னு பேரு. தர்ம மேகம்ங்கிற வார்த்தையை வந்து இங்க வித்யாரண்யர் யோக சூத்திரத்தினுடைய அடிப்படையில ஏன் குடுக்குறாரு அப்படின்னா, இங்க தர்ம மேகம் அப்படின்னா, அந்த மேகம் வந்து எப்படி பிரதிபலன் எதிர்பார்க்காம மழையை பொழியுமோ, அது போல ஞானிகளிடத்திலிருந்து தர்மம் வெளிப்பட்டு கொண்டிருக்கும்ங்கிறத ஒரு ஓமானமா சொல்றதுக்காக தர்ம மேக சமாதின்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க. அப்ப நாம இங்க நிதித்தியாசன நிலையில் நிலைத்த சாதகனுக்கு, அல்லது யோக வாழ்க்கையிலே வாழுகின்ற தர்மமேக சமாதியில் இருக்கின்ற சாதகனுக்கு அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா, யோகம், ஞானம் என்பது வேறு வேறு கிடையாது. அந்த பரிமாணங்கள் தான். புரிதலினுடைய மேம்பாடு தான். அப்ப அந்த நிலையில இதுவரை செயல்களுக்கு தூண்டுகோலாக இருந்த வாசனைகள். நான் இத செய்றேன், அத செய்றேன், இப்படி செய்ய போறேன், அப்படி செய்ய போறேன் அப்படின்னு உங்களுடைய சம்ஸ்காரங்கள், வாசனைகள் இருக்கு இல்லையா? அது எல்லாம் எப்படி மறைமுகமான வலை எப்படி முழுமையாக கரைந்து விடுகிறது அப்படின்னா, இங்க புண்ணியம், பாவம் என்று பிரித்து காணப்படுகின்ற கர்ம குவியல்கள் எப்படி ஒரு மரத்தினுடைய வேர் அடிபட்டா அந்த மரம் முழுமையாக அகற்றப்படுகிறதோ, அதுபோல ஞானியினிடத்திலே இருந்து இந்த கர்ம குவியல்கள்
அகற்றப்படுகின்றன அப்படிங்கிற விஷயம் தான் இங்க இடத்துல ரொம்ப ஆழமா நமக்கு புரிய வைக்கிறாருங்க. அப்ப அடுத்தது இத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஸ்லோகம் வந்து நமக்கு கர்ம நாசம் எவ்வாறு நிகழ்கிறது என்பதை ரொம்ப நுண்ணியமா விளக்குது. இத நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு நீங்க நெறைய பேருக்கு கேள்வி கேட்கலாம். என்னுடைய பாவ கர்மா தீர்றதுக்கு வழியே கிடையாதுங்களா? நான் வந்து வாழ்க்கையில வந்து இந்த கர்மத்தை எல்லாம் கழிச்சுக்கிட்டு, நான் பிறவா பெருநிலை அடைவதற்கான வழியே கிடையாதுங்களா? அப்படின்னு யாரெல்லாம் கேள்வி கேட்கிறீங்களோ, அவங்களுக்கு இந்த ஸ்லோகம் தான் வழிகாட்டிங்க. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, இங்க கர்ம நாசம் எவ்வாறு நிகழ்கிறது என்றால், ஒரு சாதாரண மனிதன் மிகப்பெரிய ஞானியாக மாறுவதில் தான் நிகழ்கிறது என்று ஒரு நுண்ணிய நிலையில விளக்குகிறது என்று நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப இங்க கர்மம் வந்து தனித்து இயங்குவதில்லை. அதற்கு அடிப்படையான வாசனைகள் மூலமாக இயங்குகின்றன. அப்ப வாசனைகள் இருந்தால் அவனிடத்திலே செயல்கள் எழுந்திருக்கும். செயல்கள் இருந்தால் கர்ம பலன்கள் தொடரும். அப்ப இந்த கர்மமேக நிலையிலே, அதாவது இந்த தர்மத்தை செய்கின்ற நிலையிலே, கர்மத்திலே அவன் உண்மையா சமாதியிலே அகங்கார அடையாளம் கரையும் போது, அதாவது இப்போ ஒரு ஞானி ஆன பிறகு அவனுக்கு என்னன்னா, நான் செய்கிறேன்கிற அகங்காரம் இல்ல. இந்த உடலையும் மனதையும் ஊடகமாக வைத்து பிரம்மம் செய்கிறது. ஈஸ்வரன் நிகழ்த்துகிறான் இந்த காரியத்தை அப்படிங்கிற நிலையில இங்க இயக்கம் இருக்கும். அப்ப ஞானியினுடைய பார்வை எப்படி இருக்கும்னா, இந்த உடலையும் மனதையும் தனக்கான ஊடகம் என்பது போல பார்ப்பான். அவன் அந்த உடம்பு நான் அப்படின்னு என்னைக்குமே அபிமானம் வைக்க மாட்டான். ஞானியை பொறுத்த வரைக்கும் இந்த உடலும் மனசும் எனக்கான ஊடகம். ஊடகம்னா எனக்கான கருவின்னு அப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த கருவியை கொண்டு இந்த உலகத்துல அவன் கையாளுவான், காரியங்களை செய்வான். ஆனா அதனால வரக்கூடிய சாதக பாதகங்கள், பாவம் புண்ணியம், நல்லது கெட்டது எதுவுமே அவனிடத்தில் தங்காது. ஏனென்றால் அவன் அதை கருவியாகத்தான் வச்சிருக்கிறான். அவன் அந்த கருவிக்குள்ள போய் மாட்டவே இல்லை. அவன் கருவிக்கு வெளியே இருக்கிறான். அதை எப்படி நீங்க எளிமையா புரிஞ்சுக்கலாம்? இப்ப நீங்க வந்து ஒரு வீட்டுல வச்சிருக்க ஒரு ஸ்க்ரூவை கழட்டணும். அப்ப நீங்க ஸ்க்ரூவை வந்து கையில இருக்கிற நகத்துல கழட்டுனா நகம் கிழிஞ்சு போயிடும். அப்ப நீங்க நகத்தை வச்சு திருப்பி பார்த்தீங்கன்னா நகம் வந்து அப்படியே பெண்ட் ஆகும். அப்புறம் நகம் அப்படியே உடைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? சரி, நகத்துல கழட்ட வேண்டாங்க, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொண்டு வந்து ஸ்க்ரூ டிரைவர் மூலமா கழட்டுறீங்க. இப்போ அந்த செயலை செய்யறது ஸ்க்ரூ டிரைவர் தான். ஆனா அதுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கிறீங்க. அப்ப ஸ்க்ரூ டிரைவர்ங்கிறது ஒரு டூல். ஆனா அந்த டூலை வச்சு செயல் செய்யறது நீங்க. அது மாதிரி பிரம்மம் என்பது இருக்கு. அது வந்து உங்களை ஊடகமா ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி பயன்படுத்தி இந்த உலகத்துக்கு வேலை செய்யுதுங்க. அப்ப நீங்க இத டூலுங்கிறத புரிஞ்சுக்கணும். இங்க வந்து நான் அந்த பிரம்மத்துக்கு ஒரு கருவி, அவ்வளவுதான். அந்த கருவியை கொண்டு அது இந்த வேலையை செய்யும். ஆனா அது ஏன் செய்யுது, எதுக்கு செய்யுது, எதுக்காக அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணணும், எதுக்காக அந்த ஸ்க்ரூ டைட் பண்ணணும், அந்த ஸ்க்ரூ டிரைவரை கையாளுகின்றவருக்கு தான் தெரியும். அவரு தான் மெக்கானிக். அவருக்கு தான் அந்த ஸ்க்ரூ ஏன் கழட்டணும், ஏன் டைட் பண்ணணும், அது அவருக்கு தான் தெரியும். அவரு தான் மெக்கானிக். அவர் ஸ்க்ரூ டிரைவரை டூலா யூஸ் பண்றாரு. அது மாதிரி பிரம்மத்துக்கு தான் தெரியும் இது ஏன் செய்யணும், ஏன் செய்யக்கூடாதுன்ட்டு. ஆனா நாம வந்து டூல். அப்ப நம்மள வச்சு அது செய்யுது. அப்ப இது செய்யறது நல்லதா கெட்டதா, அது மரம் லூஸ் ஆகுதா டைட் ஆகுதா நமக்கு தெரியாது. அவர் செய்யறத நம்ம செய்யறோம். அப்ப இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இங்க நீங்க நான் செய்கிறேன்ங்கிற அடையாளத்தை தான் இழந்துடுவீங்க. அப்ப இங்க எல்லாம் அது செய்கிறது. அப்ப ஸ்க்ரூ டிரைவர் பெருமை கொண்டாட முடியாதுல்ல. அந்த ஸ்க்ரூவை அவர் கழட்டி எடுத்த பிறகு அந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து நான் தாங்க இந்த ஸ்க்ரூவை கழட்டினேன் அப்படின்னு சொல்லுமா? நிச்சயமா அந்த ஸ்க்ரூ டிரைவர் தான் கழட்டுது. ஆனா தனியா கழட்ட முடியாது. அது பின்னாடி இருக்கிற அவருடைய சக்தியினால, அந்த மெக்கானிக்கனுடைய சக்தியினால கழட்டுது. ஆனா நான் தான் கழட்டுனேங்கிற பெருமை ஸ்க்ரூ டிரைவருக்கு கிடையாது. ஏன்னா அதை கழட்டினவரு மெக்கானிக். அது மாதிரி இங்க ஆத்மா இங்க நம்மை இந்த பாடி மைண்ட ஊடகமா வச்சு இங்க ஒரு காரியத்தை செய்யுது. ஆனா அது நாம தான் செய்யறோம் அப்படின்னு நம்ம நினைக்காம இருந்தா போதும். ஸ்க்ரூ டிரைவர் நான் தான் செய்யறேன்னு நினைக்காம இருந்தா அந்த பலன் வந்து அந்த கழட்டின மெக்கானிக்கு போய் சேருவது போல, இங்க நான் தான் செய்கிறேங்கிற அகங்காரம் மமகாரம் நம்ம இடத்துல இல்லாவிட்டால் இதனுடைய பலாபலன்கள் அந்த பிரம்மத்துக்கே போயிடும். அப்ப நமக்கு இங்க எந்த பாதிப்பும் இல்லை இல்லையா? அப்பதான் நமக்கு கர்ம பலன் இருக்காதுங்க. அப்ப இங்க நம்ம எதற்காக வந்தோம், நம்முடைய பர்பஸ் என்ன, எந்த இடத்துல நம்மள யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல நம்மள யூஸ் பண்ணக்கூடாது, இது எல்லாமே எஜமான் முடிவு செய்வார். அந்த ஸ்க்ரூ டிரைவரை கையில வச்சுக்கிட்டு இருக்கிற மெக்கானிக் முடிவு செய்வார். அது மாதிரி இங்க பிரம்மம் இறைவன் முடிவு செய்வான் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஆழமான உண்மைங்க. அப்ப அப்படி இருக்கும்போது இங்க பாவம் புண்ணியம் எதுவுமே நமக்கு சேராது. ஏற்கனவே இருக்கிற பாவ புண்ணியங்கள் எல்லாம் அந்த ஞானத்தினாலே அழிக்கப்பட்டு விடும். அப்ப வேர் அருந்தால் எவ்வாறு அந்த மரம் தானாக வாடி விடுகிறதோ அதுபோல ஞானம் என்பது அந்த கர்மத்தை எல்லாம் எரித்து விடுகிறது. அப்ப கர்மத்தினுடைய மூலத்தை அழித்து விடுகிறது என்று பார்க்க முடிகிறது. அப்ப இந்த மாதிரிதான் நம்ம வந்து நடைமுறைப்படுத்திக்கணுங்கிறத இங்க பாக்குறோம்.
அப்ப நிதித்தியாசனம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் செயல்களின் பின்னால் இருந்த பழைய வாசனைகள் தளரும் போது புண்ணியம் பாவம் என்ற கணக்கும் தானாக வலிமை இழக்கிறது. நான் அவற்றை அழிப்பதற்கான எந்த முயற்சியும் செய்யவில்லை. அவற்றை தாங்கிய அடையாளமே கரைந்து கொண்டிருக்கிறது என்பதை அமைதியாக கவனிக்கிறேன். இப்படிதாங்க நாம நிதித்தியாசனம் பண்ணணும். இங்க நான் ஒண்ணும் செய்யறது இல்ல. என்ன வச்சு அது செய்யுது. எனக்கான ஞானத்தை அதுவே குடுக்குது. ஏன்னா அதுவே உள்ள அறிவா மலருது. அப்ப இங்கு எல்லாம் அதனுடைய வைபவத்திலே நிகழுது. இந்த மனசும் உடலும் அதற்கான ஊடகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டா அவ்வளவுதான். எல்லாம் அது பார்த்துக்கும். அப்படிதான் ஞானிகளுடைய வாழ்க்கை. அப்ப இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்பு என்ன அப்படின்னா, ஒரு சாதகன் வந்து அவனுடைய வாசனைகளை அடக்க முயற்சிக்க கூடாது. அவனா வாசனைகளை நான் அடக்கிறேன்னு சொல்லி அடக்க முயற்சிக்க வேண்டியதில்ல. அப்படி அடக்க முயற்சி பண்ணா என்ன ஆகும்னா, அந்த அடக்குகிறேன் என்று அவன் ஏதேனும் ஒரு செயலை செய்கின்றான் இல்லையா? அது இன்னொரு வாசனையாக உருவாகிவிடும். ஆகவே நானாக அடக்க வேண்டும் என்ற அந்த நிலைக்கு நீங்க போக வேண்டாம். ஏன்னா நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறத நீங்க அந்த ஈஸ்வர நியதிக்குள்ள போயிட்டீங்கன்னா, அது உங்கள வச்சு செய்யும். அது நல்லதா கெட்டதாங்கிறத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அது என்னுடைய வாசனையா இல்ல சம்ஸ்காரமாங்கிறத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கைய அது வாழும் அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அததான் இங்கேயும் சொல்றாங்க. அப்ப இத புரிஞ்சுக்கணும். அப்ப புண்ணிய பாவ கணக்கில் சிக்காதேங்கிறாரு. ஏன்னா, அந்த கணக்கே அகங்காரத்தை உயிர்ப்பிக்கும். அப்ப எதனால புண்ணிய பாவ கணக்கில் சிக்காதேன்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நான் இத செஞ்சா புண்ணியம், இத செஞ்சா பாவம் அப்படிங்கிற இருமை எண்ணம் நமக்குள்ள வரவே கூடாது. அப்படி வர்றதுனால தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த இடத்துக்கு போனா புண்ணியம் வருது. இவருக்கு அன்னதானம் பண்ணா எனக்கு புண்ணியம் வருது. இந்த இடத்துக்கு போனா என் பாவம் தீருது. அப்படின்னு நம்ம 2 விஷயங்களுக்குள்ள போய் சிக்கிறோம். இங்க ஒண்ணும் நீங்க பாவத்த தீக்கவும் வேண்டாம், புண்ணியத்த சேர்க்கவும் வேண்டாம். நீங்க ஒண்ணுமே இங்க செய்யல. உங்கள வச்சு அது செய்யுதுங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள நீங்க வந்துட்டா போதும். தானாகவே உங்க பாவ புண்ணியங்கள் காணாமல் போகும். நீங்க போய் பாவ புண்ணியத்த தீர்க்கிறதுக்கெல்லாம் இங்க எந்த வழியும் கிடையாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, சாதகனுக்கான உபதேசத்துல, உள் மாற்றத்தை நம்புங்கிறாரு. உன்னுடைய உள்ள நடக்கக்கூடிய மாற்றத்தை நம்பு. வெளிப்படையான பழக்கங்கள் உடனே மாறாமல் இருக்கலாம். ஆனால் வேர் தளர்ந்து விட்டது. அந்த வெளியே இருக்கிற பழக்கவழக்கங்கள் மாறுவதற்கான அந்த ஆணி வேர் அசைக்கப்பட்டு விட்டது. அப்ப தானாகவே நீங்க உள்ள நடக்கக்கூடிய உள்நோக்கி திரும்புனீங்கன்னா, வெளிய வந்து உங்களுக்கு தேவையில்லாத அந்த வாசனைகள், பழக்கங்கள்லாம் உங்களை விட்டு தானாகவே நீங்கிவிடும். அப்ப இந்த நிலைய நீங்க நடைமுறையில கொண்டு வந்துருங்கன்னு சொல்றாரு. கர்ம நாசம் அமைதியாக நடக்கும். நீங்க ஏற்றி வைத்துக் கொண்ட சஞ்சித கர்மா, கொண்டு வந்த பிராரப்த கர்மா எல்லாமே தானாவே நாசமாகும். இதனால நீங்க ஞானத்தை அடைவதனால, அப்ப அந்த நிலையில இங்க எதுவுமே இல்ல. எல்லாம் அந்த ஞானத்தினாலே அந்த விதையானது எரிக்கப்பட்டு விடுகிறதுன்னு சொல்ட்டார். அப்படி எரிக்கப்பட்ட விதையானது மீண்டும் முளைக்காது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார். அப்ப நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு விதையானது எப்பொழுது மீண்டும் விளைச்சல் ஆகும்? அது நல்லா இருந்தா. ஆனா அது எரிக்கப்பட்டு விட்டா அது விளைச்சல் ஆகாது. அப்ப ஒரு விதை வந்து எரிக்கப்பட்டு விட்டால் அது மீண்டும் வளராது. அப்படிதான் இங்க ஞானிகள் வந்து ஞானத்தினாலே தன்னுடைய கர்மத்தை எரித்து விடுகிறார்கள் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அடுத்தது 62. மொத்தம் வந்து 65 ஸ்லோகத்தோட இந்த தத்துவ வேகம் முடிவடையுதுங்க. அநேகமா இன்னைக்கு முடிச்சிடலாம். கொஞ்சம் இன்னொரு 6 நிமிஷம் இருக்கு. முடிச்சிட பாக்குறேன். 62. வாக்கியம் அப்ரதீபத்தம் சத் பிராக் பரோக்ஷாவ பாசிதே கராமலக்கவத் போதம் அபரோக்ஷம் பிரசூயத்தே. இந்த 62வது ஸ்லோகம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே மறைமுகமாக அதாவது பரோட்சமாக மட்டுமே தோன்றி இருந்த உண்மையை பற்றிய எந்த தடையும் இல்லாது புரியப்பட்ட வேத வாக்கியம் உங்களுடைய கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற நெல்லிக்காய் போல உடனடியாக புலப்படும் உண்மையான அறிவை உண்டாக்குகிறது அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்த புரிய வச்சிட்டார். உள்ளங்கை நெல்லிக்கனி போல நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல வார்த்தை, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இப்ப நீங்க நெல்லிக்கையை வந்து உள்ளங்கையில வச்சுக்கிட்ட பிறகு உள்ளங்கையில நெல்லிக்காய் இருக்குங்கிறது வேற யாராவது வந்து காட்டி கொடுக்கணுமா? உங்களுக்கே தெரியும். நெல்லிக்காய் தான் வச்சிருக்கிறேன். அது என்னுடைய கையில தான் இருக்கு. அதை நான் பார்த்துட்டு தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியுமோ, அது போல இங்கு ஏற்கனவே அஜ்ஞானத்தினால உங்களுக்கு புரியாம இருந்த இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம், வேத விஷயங்கள் எல்லாம், அல்லது நீங்க பரோட்சமா புத்தக அறிவா ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிற விஷயங்கள் கூட தூய்மை நிலையை அடையும் போது தானாகவே உள்ளங்கை நெல்லிப்பனு போல அது உங்களிடத்திலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும்.
அப்படின்னு ஒரு உண்மையான விஷயத்தை இங்க புரிய வைக்கிறாருங்க. அது எப்படி நாம இந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப இதுவரை நான் வேத விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆத்ம உண்மை மறைமுகமா தான் இருந்தது. ஏன்னா நீங்க கேட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்றீங்க. ஆனா அது அனுபவம் ஆகல. வெறும் பரோட்ச ஞானமாவே இருக்கு. மறைமுகமாவே இருந்தது. ஆனா சந்தேகமும், எதிர்ப்பும் இல்லாமல் வேத வாக்கியம் மனதில் தெளிவாக பதிந்தவுடன், அந்த உண்மை எந்த இடைவெளியும் இன்றி உள்ளங்கை நெல்லிக்காய் போல நேரடியாக புலப்படும். அப்ப இங்கு புதிய ஒன்றை நாம் அடையவில்லை. ஏற்கனவே இருந்த ஒன்றில் தெளிவடைகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குங்கிறார். அதாவது ஏதோ தேடும் பொருள் உனக்கு வெளியே இருக்குன்னு இல்லப்பா, அது நீதான். ஆனா அது ஏதோ வெளிய இருக்குன்னு நீ எடுத்த முயற்சி எல்லாம் இத்தனை நாள் நீ ஏதேதோ செஞ்சு பார்த்த. ஆனா அதெல்லாம் உனக்கு ஒரு பரோட்ச ஞானமா, ஒரு புற விஷயமா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நீ இந்த அத்தியாத்ம ஞான பாதைக்குள்ள ஆழமா நீ இந்த விஷயங்கள அர்ப்பணிப்பு மனப்பான்மையோட செய்ய செய்ய, அந்த நிதித்தியாசன நிலையிலே, அந்த சமாதியிலே நீ நிற்க நிற்க, தானாகவே உன்னை அது அந்த உயர் பரிமாண அறிவு நிலைக்கு உயர்த்தி கொண்டு போய்விடும். நீ அதற்காக எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் அப்படிங்கறத இங்க சொல்றாரு. அததான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் அந்த அறிவு, ஆத்மா, பிரம்மம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை மட்டும் நீங்க நடைமுறைப்படுத்தினா போதும். நீங்க எதையும் புதுசா அடைய வேண்டியதில்லை. ஏற்கனவே நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் என்பதை அனுபவமாக உணர முடியும் என்ற ஒரு ஆழமான உண்மையை இந்த செயல்ல புரிய வைக்கிறார். அப்ப இந்த ஸ்லோகத்துல தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் ஞானத்தினுடைய இறுதி விளைவு என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆத்மா என்பது இதுவரை பரோட்சமாக, அதாவது மறைமுகமாக அறியப்பட்டது. ஆனால் இப்பொழுது நாம அந்த ஞான பாதையில ஒரு நான் தான் அந்த பிரம்மம், அந்த பிரம்மம் தான் இந்த உடலையும் மனதையும் ஊடகமா வைத்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப இது அதனுடைய ஊடகம் அப்படின்னு புரிதலோட நம்ம பார்க்க 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 உண்மையாவே நம்ம அந்த பிரம்மமா பிரகாசிக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்போ தானாகவே அந்த தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் நமக்கு அனுபவம் ஆகிவிடும். ஏன்னா குரு நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லும் போது நம்மளால ஏத்துக்க முடியல. அதை புரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு போதுமானதா இல்ல. அது எப்படிங்க நான் போய் கடவுளாக முடியும்னு கேள்வி எழுப்பணும். இப்ப நாம இந்த பாடத்திட்டத்துல இப்படியே தொடர்ந்து பயணம் பண்ணி பண்ணி நமக்கு புரிதல் மேம்பட மேம்பட அந்த தர்ம மேகமா நம்ம சமாதி அடைவதும், நிதித்தியாசன நிலையிலே நம்ம நிலையாக நிற்பதும் நம்மை நானே அது என்ற நேரடி தெளிவு நிலைக்கு நம்மை கொண்டு போய்விடும். அப்ப எதிர்ப்பு, சந்தேகம், பழைய அடையாளங்கள் அகன்ற பின்பு தத்துவமசி என்ற மகா வாக்கியம் புதிய அறிவை உருவாக்குவதில்லை. இருந்த உண்மையை அபரோட்சமாக வெளிப்படுத்துகிறது. அவ்வளவுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டியது. ஏற்கனவே நீ அதுதான், ஆனா நான் தான் அதுன்னு தெரியாம இருந்த. இப்ப நீ அதை ஆழமா நின்னுட்ட. அப்போ உனக்கு உன்னையே காட்டி கொடுக்கிற ஒரு ஊடகமா இந்த உடலும் மனசும் உனக்கு ஒரு அருமையான கருவி என்பது உணரப்படும். அதற்குத்தான் இந்த பிறவி தேவைப்படும். இல்லைன்னா எதுக்கு மனித பிறவி, எதுக்கு மனித உடல்? அப்ப இங்க என்ன, இந்த ஊடகத்தின் வாயிலாக என்னை நான் உணர்ந்து கொண்டேன். அப்ப என்னை நான் உணர்ந்து கொள்வதற்கான ஊடகம் தான் இந்த உடலும் மனசும். அப்ப அதுதாங்க நான் அப்படிங்கிற அந்த நம்முடைய உண்மைத்தன்மைக்கு அழைத்து செல்லுகின்ற ஒரு உயரிய பரிமாணம். அததான் இங்க சொல்றாரு. அந்த கராமலக்கா அப்படின்னா கரத்திலே இருக்கிற ஆமலக்கம், நெல்லிக்காய். அததான் இங்க ஓமானமா எடுத்து இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்ப நிதித்தியாசனம் என்ன அப்படின்னா, இந்த உண்மை எனக்கு புதியதாக எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதில்ல. இதுவரை மறைமுகமாக இருந்தது. இப்போது எந்த தடையும் இல்லாமல் நேரடியாக வெளிப்பட்டு இருக்கிறது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்னை நான் தெளிவாக அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறது தான் இந்த நிதித்தியாசன நிலைப்பாடு என்று புரிந்து கொள்ள வேண்டும். இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்பு அபரோட்ச ஞானம் என்பது அனுபவம் அல்ல, அது ஒரு நிகழ்வும் அல்ல, தவறான மறைவு நீங்கிய நிலை. அவ்வளவுதான். ஏன்னா அபரோட்ச ஞானம் அப்படின்னா ஏதோ நம்ம அடைய போறேன்னு நினைச்சுக்க கூடாது. நீங்க அதுவாத்தான் இருக்கிறீங்க, ஆனா நான் தான் அது என்று தெரியாமல் இருந்தீங்க. இப்ப அந்த அஜ்ஞானம் நீக்கப்பட்ட பிறகு உங்களுடைய உண்மைத்தன்மை உங்களால் உணரப்படுகிறது என்றுதான் இங்க உபதேசமா சொல்றார். இப்போது தெரிகிறது என்று கூட அதை பிடிக்க கூடாது. பிடித்தால் மீண்டும் அது பரோட்சமாகிவிடும். அப்ப நான் அடைந்து விட்டேன் என்ற அகங்காரமும் வந்துவிடக் கூடாது. அதையும் இங்க விளக்குறார். அப்புறம் இரண்டாவது, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற மகா வாக்கியத்தை மீண்டும் மீண்டும் தேடாதே. அப்படி தேடினாலும் நீ ஏதோ அடைய போறேங்கிற மாதிரி மைண்ட் அதுல மாறிடும். அப்ப எதையும் நம்ம வெளியிருந்து தேடி அடையக்கூடியது இல்ல. அப்ப சாதனை இங்கே நிறைவடைகிறது. இனி எதையும் சேர்க்க வேண்டாம், எதையும் கழிக்க வேண்டாம் என்று இந்த செயல்ல முடிச்சிட்டாருங்க. இப்ப 63ல என்ன சொல்றாருன்னா, பரோட்சம் பிரம்ம விஞ்ஞானம்
சாப்தம் தேசிக பூர்வகம் பக்தி பூர்வகிருதம் பாபம் கிருஷ்ணம் தகத்தி வக்னிவத். இந்த இடத்துல என்ன சொல்றாரு 63லனா, ஆச்சாரியரிடமிருந்து வாக்கியத்தின் மூலம் பெறப்படும் பரோட்சமான பிரம்ம ஞானம் கூட அந்த அறிவுடன் செய்யப்பட்ட அனைத்து பாபங்களையும் அக்னி எரிப்பது போல முழுமையாக எரித்து விடுகிறது என்று இந்த இடத்துல அருமையா புரிய வைக்கிறாருங்க. அப்ப நீங்க இந்த அத்தியாத்ம ஞான பாதைக்குள்ள நீங்க பயணம் பண்ணி இந்த தத்துவ விவேக படலத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப நீங்க யார் மூலமா இந்த வாக்கியத்தை பெற்றீங்க? குருவின் மூலமா பெற்றீங்க. குரு என்ன சொன்னாரு? தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு ஒரு மகா வாக்கிய உபதேசத்தை கொடுத்தாரு. ஆனா அவர் கொடுக்கும்போது எனக்கு அது அனுபவம் ஆகல. ஏன்னா அது பரோட்ச ஞானம். அதாவது ஒரு புத்தக அறிவு மாதிரி, இதுதான் சொரக்காயின்னு காட்டி கொடுக்குறாங்க பாருங்க. அது மாதிரி இதுதாங்க பிரம்மம்ங்கிற மாதிரி உங்களை காட்டி கொடுத்தாரு. ஆனா சொரக்காயை நீங்க சமைச்சு சாப்பிடவே இல்லை. அப்ப எப்படி உங்களுக்கு அனுபவம் ஆகும்? அது மாதிரி தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை நீங்க கேட்ட உடனே அது எப்படி உங்களுக்கு அனுபவம் ஆகும்? ஆகாது. அப்ப நீங்க கடைவீதியில போய் சொரக்காயை வாங்கிட்டு வந்து சமைச்சு அதை சாப்பிட்ட பிறகு அந்த சொரக்காயும் நீங்களும் வேறு வேறு இல்லை, ரெண்டும் மிங்கிள் ஆயிடுது, ஒன்னாயிட்டீங்க. இப்ப சொரக்காய் உங்க உடம்புக்குள்ள போய் என்னவா மாறிச்சு? ரத்தம், எலும்பு, மஜ்ஜை, தோலுன்னு எல்லாம் மாறி சொரக்காயும் நீங்களும் ஒன்றாகி விட்டீர்கள். இப்பதான் சொரக்காய் அனுபவம் ஆச்சு. அது மாதிரி இங்க வந்து மகா வாக்கிய உபதேசத்துல தத்துவமசி அப்படின்னு ஒரு உபதேசத்தை கேட்ட உடனே நமக்கு அனுபவம் ஆகல. அது வெறும் கேள்வி ஞானம் தான். அதுக்கு பேரு பரோட்ச ஞானம். ஆனா இப்ப நம்ம குருவினுடைய சந்நிதியில நம்ம இந்த அத்தியாத்ம ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய உபதேசத்தின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை இருக்கு, ஸ்ரத்தை இருக்கு. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம், பகவத்கீதை. அப்ப குரு வந்து பொய் சொல்ல மாட்டார், குரு உண்மையைத்தான் பேசுவார், அவர் சரியானதைத்தான் மக்களுக்கு சொல்வார் என்ற புரிதலோட நான் அதுதான் என்ற திடத்தன்மை உங்களிடத்திலே உண்டாகிவிட்டால் போதும். அதுவே உங்களுடைய பாவங்களை நீக்கி அக்னி எப்படி விதையை எரித்து விடுகிறதோ, அந்த விதையை எரித்து அந்த விதை விளைச்சலாக முடியாமல் தடுத்து விடுகிறதோ, அது போல இங்கு ஆத்ம ஞானம் உங்களுடைய பாவங்களை எரித்து உங்களுடைய பிறவி சக்கரத்தை முடித்து விடுகிறது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இந்த 63வது ஸ்லோகத்துல முடிக்கிறாருங்க. அடுத்து 64, அபரோக்ஷாத்ம விஞ்ஞானம் சாப்தம் தேசிக பூர்வகம் சம்சார காரண ஞான தமசஸ் சண்ட பாஸ்கரகா. இந்த இடத்துல அருமையா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆச்சாரியரிடமிருந்து தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தின் மூலம் பெறப்படும் நேரடியான உபதேசம் சம்சாரத்திற்கு காரணமான அறியாமை என்னும் அகங்காரத்தை அழிக்கும் ஒரு கடுமையான சூரியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த தத்துவ வேக பிரகரணத்துல குரு உபதேசிக்கிற மகா வாக்கியம் வந்து நமக்கு அவர ஒரு வேல்யூபிள் வார்த்தை. அது என்ன வார்த்தை? தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய். அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படிங்கிற வார்த்தைய நாம ஏற்கனவே சொல்லிட்டேன். போன டைமே நான் சொன்னேன், ஏதோ டீ சாப்பிட்டு வரலாம் வாங்க, காபி சாப்பிட்டு வரலாம் வாங்கங்கிற மாதிரி ஒரு பொருட்படுத்தாத மாதிரி எடுத்துக்க கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடிய வார்த்தையா அதை எடுத்துக்க கூடாது. அது குரு வாயிலிருந்து வந்த மகா வாக்கியம், அது வேதத்தினுடைய பிரமாணம் அப்படின்னு நீங்க அதுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அப்பதான் நீங்க அந்த நிலைப்பாட்டுக்குள்ள போக முடியும். அது ஏதோ 10ஓடு 11 ஒரு வார்த்தை மாதிரி அதை ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில அது நடைமுறைக்கு வராது. ஆகவே இங்க மகா வாக்கியம் ஆத்ம ஞானத்தை அளிக்கக்கூடிய ஒரு நேரடி உபதேசம். அந்த உபதேசத்தை உள்வாங்கி அதுதான் நான் என்ற திடத்தன்மைக்குள்ளே நீங்க நின்று பழகிவிட்டால் போதும். அதுதான் நிதித்தியாசனம். அப்ப அந்த நிதித்தியாசனத்துல நிற்கின்ற நீங்கள் ஒரு பொழுதும் அதிலிருந்து இறங்கவே கூடாது. நீங்க மீண்டும் கீழே இறங்கி அற்ப காரியங்களான கர்ம காரியங்களை செய்து கொண்டிருந்தால் நீங்கள் அந்த குருவினுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, மதிக்கவில்லை. ஆகவே மீண்டும் உங்களுக்கு பாவ கர்மா சேர்ந்துக்கும். ஏன்னா நீங்க ஞானத்தால தான் உங்களுடைய கர்மாவை எரிக்க முடியும். நீங்க வந்து ஞானத்தை அடைஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு திருப்பி பழைய மாதிரியே எல்லா விவகாரங்களையும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க குருவையும் ஏமாத்துறீங்க, உங்களையும் நீங்க ஏமாத்திக்கிறீங்க. அப்ப இதுக்கான பலாபலன்களை நீங்க அனுபவிச்சே தீரணும். அப்ப இது புரிஞ்சுட்டா இங்க குருவனுடைய வார்த்தை எவ்வளவு மகத்துவமானது, மகோன்னதமானது அப்படிங்கறத இங்க புரிய வைக்கிறாரு. அப்படி புரிய வச்சு அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது அந்தகாரத்தை அளிக்கின்ற கடுமையான சூரியன்கிறார். அந்தகாரம்னா இருள். அததான் சொல்றாரு, சம்சார காரணஞான தமஸ் சண்ட பாஸ்கரகா. தமசுனா இருள், அந்த இருளை அழிக்கக்கூடிய ஒரு சூரிய பிரகாசம் போல அந்த வார்த்தைக்கு மதிப்பு இருக்கிறது என்று இங்க சொல்றார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இப்போ
தத்துவ விவேக படலத்துல நடைமுறைக்கு வந்துடணும். அதாவது தத்துவமசிங்கிற வார்த்தை குரு கிட்ட கேட்ட பிறகு இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டாரு, புரிய வச்சுட்டாரு. நீதான்ப்பா அதுங்கிறதுக்கு 1000 விளக்கம் கொடுத்தாச்சு. அதை நீங்க நடைமுறைப்படுத்திட்டு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நீங்க நின்னீங்கன்னா உங்களுக்கு பேரு திட ஞானி அப்படின்னு அர்த்தம். அந்த திட ஞானியினுடைய வாழ்க்கையில தான் கர்மங்கள் களைக்கப்படும், கர்மங்கள் எரிக்கப்படும். மற்றவர்களுடைய வாழ்க்கையில கர்மங்கள் எரியாது. ஏன்னா சும்மா இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டா எப்படிங்க கர்மம் எரியும்? புரியலன்னு அர்த்தம். அப்ப இதை புரிஞ்சுக்குங்க. அடுத்து 65ஓட இந்த வகுப்பு நிறைவு செய்யலாம். 65வது ஸ்லோகம். இதம் தத்துவ விவேகம் விதாய விதிவன் மனக சமாதாய விகலித சம்ஸ்ருதி பந்தக பிராப்னோதி பாரம் பதம் நரோண சிராத். இதனுடைய அர்த்தம் என்ன? இது தத்துவ விவேக சமாப்தக. இத்துடன் தத்துவ விவேகம் நிறைவடைகிறது. இது வரைக்கும் நம்ம 65 ஸ்லோகங்கள் பார்த்து தத்துவ விவேக படலத்தை முடிச்சிட்டோம். இதுல என்ன சொல்றாரு இந்த கடைசி ஸ்லோகத்துல 65லன்னா, இந்த விதமாக தத்துவ விவேகத்தை முறையாக படித்து அதை மனதிலே நியமப்படி இருத்தி சமாதியில் நிலை நின்ற ஒரு சாதகன் இனி பிறப்பு இறப்பு என்ற சம்சார பந்தத்தில் சிக்க மாட்டான். அவனுடைய பாவ கர்மங்கள் எல்லாம் கரைந்து அவன் இந்த பூமியில் வாழும் காலத்திலேயே மிக உன்னதமான நிலையை அடைகின்றான். அவன் தன்னுடைய வாழ்நாளில் பேரானந்தத்தை பெறுகின்றான். அதுவே அவன் தான் அந்த பிரம்மம் என்ற அந்த இறுதி நிலையை அடைந்து விட்டதற்கு அடையாளம். பிராப்னோதி பாரம் பதம் நரோண சிராத் அப்படின்ட்டாரு. அப்ப இதுதாங்க நம்ம புரிஞ்சுக்கணும். நடைமுறையில இந்த தத்துவ விவேகம் நமக்கு என்ன புரிய வச்சதுன்னா, மகா வாக்கிய உபதேசத்தை கொடுத்தது. என்ன கொடுத்தது? தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய். இத சொன்னது யாரு? மகா ரிஷிகள். ரோட்ல போறவன் சொல்லல. மகா ரிஷிகள், நம்முடைய பண்டைய ரிஷிகள், சனாதன தர்மத்தில் வந்த சான்றோர்கள் சொல்றாங்க. அப்ப அவங்க சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அதை நம்ம நடைமுறைப்படுத்தும் போது எப்படிங்க அது சாத்தியம், நான் எப்படிங்க அதுவாக முடியும்னு கேள்வி கேட்டோம். அவர் பல விளக்கங்கள் கொடுத்தார். அந்த விளக்கங்கள் எல்லாம் நமக்கு ஒரு தெளிவை கொடுத்தது. அப்ப நம்முடைய சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்தது. ஏன்னா சிரவணம் என்ற விஷயத்தை கேட்டு மனனம் என்ற விஷயத்திலே அதை தெளிவு செய்து நான் அதுவாகத்தான் இருக்கிறேன் என்று தன்னுடைய சுபாவத்திலே தன்னுடைய சுயத்திலே நான் நிற்கின்ற நிலையிலே நான் திடஞானி ஆகிவிட்டேன். அப்படிப்பட்ட திடஞானி தரிசனமே தீர்த்த மாடல் ரிபுகீதை. அப்ப அப்படிப்பட்ட திடஞானி எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் கங்கை நதி போன்ற புண்ணிய நதிகளுக்குண்டான முழுமையான பலனை அடைந்து விடுகிறான். அவனே கங்கை நதி. அப்ப அவனிடத்துல என்ன குறைபாடு இருக்கு? அவனை பார்த்தாலே புண்ணியம், அவனை தரிசித்தாலே புண்ணியம். அப்படி உலகத்துக்கே புண்ணியத்தில் கொடுக்கின்ற அவனிடத்திலே பாவம் புண்ணியம் சேருமா? சேராது. அதைத்தான் இங்க சொல்றாங்க மகான்கள். அப்ப நாம இப்ப இந்த பாடத்திட்டத்தை நன்றாக படிச்சு இந்த தத்துவ வேக பிரகரணத்தின் படி நான் அந்த ஞானி என்பதில் சறுக்க கூடாது, மீண்டும் மீண்டும் கீழே இறங்கக்கூடாது, திருப்பி திருப்பி வெளி விவகாரங்களை போய் மாட்டக்கூடாது, உலகத்துக்காக வாழக்கூடாது, நமக்காக மாற வேண்டும், நமக்காக வாழ வேண்டும், இன்னொருத்தனுக்காக நடிக்க கூடாது. ஏன்னா நம்ம மாத்தி மாத்தி இப்படி கீழே இறங்கி போய் அவங்க போறாங்க கோயிலுக்கு, நானும் கோயிலுக்கு போறேன், அவங்க பூஜை பண்ண சொல்லிட்டாங்க நானும் பூஜை பண்றேன் அப்படின்னு நீங்க கீழே இறங்க இறங்க உங்களுடைய திட ஞானம் நிலைக்காது. அப்ப உங்களுடைய பாவ கர்மங்கள் தீராது. அப்ப நீங்க வந்த வேலையை முடிக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல தெளிவாய்க்குங்க. இதை பற்றி நம்ம அடுத்த வகுப்புல இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நேரமும் இல்லை. ஆகவே நேரம் கருதி நான் இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.